மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா. இந்த ஊரடங்கின் காலம், அதனால் உலகத்தில் விளைந்த மாற்றங்கள் அப்படின்னு நிறைய இருந்தால் கூட அதில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் மாறியது. அதில் அடிப்படையாக நம்ம பொருளீட்டும் பொருட்டு பார்த்து கொண்டிருந்த வேலை மாறியது தான் மிகப்பெரிய மாற்றம். வேலை இழந்தது, ஆட்குறைப்பு நடந்தது, இப்படி எல்லாம் இது உலகம் முழுமைக்கு எழுந்திருக்கு. பொருளாதார சரிவை எல்லா நாடுகளும் சந்தித்தன, எல்லா நிறுவனங்களும் சந்தித்தன, எல்லா வீடும் சந்தித்தது. அப்போ இது எதிர்பாராத சூழலில் இந்த உலகம் ரெண்டாக இருந்தது. ஒன்று, எனக்கான வேலையை நான் இழந்தேன், அதற்கு மறுபடியும் அதே தகுதிக்குரிய வேலையை அடையும் வரை காத்திருப்பேங்கிற ஒரு சாரர். இன்னொரு சாரர், பரவாயில்ல நடந்து போச்சு, அது நடக்கட்டும், அதற்குள் இப்பொழுது என்ன வாய்ப்பு வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தொகை. அதனால் இன்றைக்கி என்ன பேச நினச்சோம்னா, ஊரடங்கு காலத்தால் தங்கள் வேலையை இழந்தோர் ஒருபுறமும், மறுபுறம் ஒரு புது வாழ்க்கைக்கு தயாரானவர்கள் மறுபுறம்னு பேச நினைச்சோமா. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கேன். இன்னும் என்னோடய படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதனால் நான் யாருக்கும் தெரியாது. சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஷூட் போனால் தான் ஒரு 2000மோ 3000மோ அந்த மாதிரி ஒரு வருமானம் வரும். ஏன்னா என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தனிமையில் சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து இதுதான் லைஃப்னு நினச்சி இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தேன். கடைசியில் ஷூட்லாம் அப்படியே ஸ்டாப் ஆனோடனே எனக்கு ஃபுட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. வீடும் வாடகை வீட்டில் இருக்கனால நீங்கள் வாடகை கொடுக்கலன்னா வெக்கேட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம்னா, ஒரு பெண்ணுக்கு தேவையே அந்த மாதம் வர அந்த பீரியட்ஸ் டைமில் அது என்ன தேவையோ அந்த ஒரு 50 ரூபாய் தான் ஒரு பேக்கெட்டு. அதை கூட என்னால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஓகே, வேறு யார் என்ன வேலை பார்த்துருந்தீங்க? இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார நிலை என்ன? சார், நான் கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நைட் ஷிஃப்ட்டு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லாக்டவுன் சொல்லிட்டோன்னே எனக்கு சொல்லிட்டாங்க, வேலை இல்லைப்பா, நைட் ஷிஃப்ட் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஹெச்ஆர் டீம்லேருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தை பார்த்து என்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப் கடை வாங்கி 1 மந்த் ஒர்க் பண்ணேன். 1 மந்த்து 20 டேஸ் ஒர்க் பண்ணேன். 20 டேஸ் ஒர்க் பண்ணோடனே என் ஃப்ரெண்டு டாக்டருக்கு படிக்கிறான். அவன் எனக்கு லேப்டாப் வேணும்டா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் லேப்டாப்பு கேட்டான், கொடுத்துறேன். ஹெச்ஆர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிட்ட இப்போதைக்கு லேப்டாப் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அரேஞ்ச் கூட பண்ண முடியல. அப்பாவுக்கும் இப்போதைக்கு வேலை இல்லை. உங்கள் ஆஃபீஸில் கேட்டால் கொடுக்கலையா? அவங்க கொடுக்கல. ஆஃபீஸில் கேட்டோம், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேணும் பண்ண முடியல. அப்பாவும் ஒரு ஏசியில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கார். அவருக்கும் வேலை இல்லை. ஏன்னா லாக்டவுனில் சுச்சுவேஷனில் யாருக்குமே வேலை இல்லாத நிலைமையில அப்பாவுக்கும் வேலை இருந்தனால அப்பாகிட்டும் காசும் கேட்க முடியல என்னால். சரி வேறு எதாவது பண்ணலான்னா வேறு எந்த வேலையும் கிடைக்கவும் மாட்டுது, எங்கே சுற்றினாலும் வேலை இல்லைப்பா அப்படின்ட்டு ஃபோன்லேயும் அட்டன் பண்ணி பார்த்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இப்போ இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு ஃப்ரெண்டு சர்க்கிளில் காசு கேட்டு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு 1 மந்தில் நானே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் வாங்கி அரேஞ்ச் பண்ணி போய் கேட்டேன். அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இப்போ வேலை இல்லை உங்களுக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு ஒரு 4 மாதமாக என்னை வெயிட் பண்ணி தான் வச்சுட்ருக்காங்க சார். டியூ கட்ட முடியல என்னால், வீட்டுக்கும் காசு கொடுக்க முடியல, அப்பாவுக்கும் வேலை இல்லை சார். எனக்கு மேலே நான் மேரேஜ் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த கல்யாணத்துக்கு சமைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் எனக்கு மார்ச் லாக்டவுன் போட்டதுலேருந்து ஸ்டில் நவ் இது வரைக்கும் எனக்கு வாழ்வாதாரம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது சமையல் தொழிலாளர்கள். இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வாழ்வாதாரம் கேள்விக்குறி. மாதம் 35,000 40,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதுவே கேள்விக்குறி. என் வீட்டுக்கு நான் பால் பாக்கெட் வாங்குறது கூட இன்றைக்கே நான் கஷ்டம். ஓகே, வேறு நானும் அவர் சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த வேலைகள் செஞ்சு. என்ன வேலை பார்த்தீங்க? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். பொதுவாகவே ஃபோட்டோகிராஃபி அப்படின்றப்போ நம்மளுக்கு வருடத்துக்கு ஒரு 4 மாதம், அது சில நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். ஸோ அது சரியாக அந்த 4 மாதம் வேலை அப்படி சம்பாரித்து தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போது சரியாக இந்த முகூர்த்தம் சீசன் ஆரம்பிக்குது அப்படின்றது தான் அந்த மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ சரியாக அந்த மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா வேலை வாய்ப்பும் நம்மளுக்கு இழந்துட்டோம். இப்போ திரும்பவும் அது பேக் டு ஃபேஸ் வரும்போது எல்லோரும் இப்போ 50 பேர் வச்சு மட்டும்தான் திருமணம் பண்ணோம். வீட்டு மொட்டை மாடியிலேயே வச்சு திருமணம் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு திருமணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட இல்லாமல் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மாதம் நாங்களும் அரௌண்ட் ஒரு 30,000 to 40,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் கூட நாங்கள் சிங்கிளாக ஒர்க் பண்ண மாட்டோம். நாங்கள் போகிறோம் அப்படின்னா கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க, வீடியோகிராஃபர் வருவாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேலை. ஸோ எல்லாருக்குமே வருமானம் இருந்தது. இப்போது ஒருத்தருக்கு கூட வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது அப்படி சிங்கிளாக செய்கிறாங்க அப்படின்னாலும் மாதம் ஒரு 2,000 3,000 வர்றதே பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஓகே, கேட்டுருவோம்.
நான் வெப்சைட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் வடபழனியில். வெப் டிசைனிங்கா? வெப் டிசைன். ஓகே. என்கிட்ட 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மந்த்லி ஆனால் சேலரி 15,000 நான் கொடுக்கணும். இந்த லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் கொடுத்த எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க கொரோனா பீரியடுனால. அதனால் இப்போ அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்ததுனால வேற ஒரு வேலையை தேடினேன். ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் தொழில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாமும் ஆன்லைனாக மாறும்போது வெப் டிசைனிங் என்பது வந்து எதனால் கேன்சல் புரியாமல் கேட்குறேன். வெப் டிசைனிங்கில் இருக்கிறது வந்து ஏன் கேன்சல் பண்ணுறாங்க? கல்யாணம் ஒன்று வந்து ஆட்குறை இப்போ 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் முக்கியம் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, நம்ம வீட்டில் ஒருத்தர் ஃபோன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்க கூடும். வெப் டிசைனிங் என்பது ஆன்லைனாக நிறைய பேர் ஆன்லைனாக ஆரம்பிக்க போகும்போது வெப் டிசைனிங் அதிகமாக தான் ஆகணும். கண்டிப்பாக சார், நீங்கள் அதில் சொல்கிறது ஏன் கேன்சல் பண்ணுறாங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒன்று. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க நிலமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சார் வந்து திருமணம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டர் எனக்கு வந்திருந்தது. அவங்களோட தொழிலுக்கு வந்து வெப்சைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட தொழில் முடங்கிருச்சு. எனக்கு கொடுத்த கிளையண்டோட தொழில் முடங்கிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போதைக்கு எனக்கு வெப்சைட் வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெப் டிசைன் பண்ணுறக்கா இப்போ பணத்தை செலவழிக்க வேண்டாம் நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் நினைக்கிறாங்க. அதில் போய் பணத்தை போட வேண்டாம் நினைக்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஊருக்கு போகலான்னு பார்த்தா ஊரில் எல்லாமே பட்டாசு தொழிற்சாலையில் தான் வேலை பார்த்தாங்க. அங்கேயும் சரக்கு தேங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்குமே வேலை இல்லை. சரி, இப்போ அங்கேயும் போய் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்து நாங்கள் சர்வைவ் பண்ண வேண்டிய ஒரு நிலமையில இருக்கிறோம். வேற யார்? நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மூவிஸில். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூவிஸ் வந்து லாக்டவுனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் படித்த படிப்புக்கு விஸ்காம். ஸோ அந்த படிப்புக்கான வேலை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். இதை விட்டுட்டு என்னால் வேறு எந்த வேலையிலையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து டேரக்டர் ஆகணும் அந்த எய்மில் நான் சினி ஃபீல்டில் வரும்போது எனக்கு இன்னொரு வேலைன்ற போது எனக்கு அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு அந்த வேலையை விரும்பி பண்ண முடியல. மனசுக்கு பிடிச்சதா இல்லை, எனக்கு பிடிச்சதா இல்லை. இந்த வேலைக்கு போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு ஃபீலும் இல்லை. ஸோ அந்த வேலைக்கும் என்னால் போக முடியல சரியாகவும். ஸோ படப்பிடிப்பு தொடங்கினா தான் வேலை இருக்குது. கீழே சாட்டை சார், என் பேர் இட்லி இனியவன். நான் திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் விதவிதமான இட்லியை போய் செஞ்சு கொடுத்து என்னுடைய பொருளாதாரத்தை பார்த்துருந்தேன். இட்லியில் விதவிதமான இட்லி என்ன பண்ணுவீங்க சார்? இட்லின்னா மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு 2547 வகையான இட்லி செஞ்சு உலக சாதனை ஒன்று செஞ்சேங்கய்யா. இது இங்கே ஏன் அங்கே பதிவிடுறேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஏன் வேறு முயற்சி எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. ஏன் இன்னொரு முயற்சி எடுத்துக்கல நான் கேட்கவே இல்லை. இல்லை, எடுத்தால் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை வேண்டாம், எனக்கான காலம் கனியட்டும், அதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாள் ஒரு பக்கம். இந்த இட்லிங்கிற ஒரு 2 இட்லி பானையோட 1997 சென்னைக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் என்னுடைய பிறந்தநாளை தான் உலக இட்லி தினமாக கொண்டாடுறாங்க ஐயா. அந்த அளவுக்கு மாஸ்கோக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாராட்டு விழாலாம் நடத்துனாங்க. அந்த மாதிரி ரசித்து நேசித்து செஞ்ச ஒரு தொழில் மார்ச் மாதத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட முகூர்த்த நேரங்களில் என்கிட்ட தற்காலிக பணியாளராக ஒரு 40 பேர் வரைக்கும் அவங்கெல்லாம் வருவாங்க. வேறு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த முகூர்த்த தேதியில் ஒட்டுமொத்த கான்டாக்ட் எடுத்தவங்க இட்லி மட்டும் எங்கிட்ட சொல்லிடுவாங்க. நாங்கள் போய் லைவாக ஸ்பூடாக அந்த இடத்துலையே போய் பெரிய பெரிய திருமணத்தில் செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எங்களுக்கு முழுமையாக எந்த விதமான அது 50 பேர் 25 பேருங்கும்போது நாங்கள் போய் செஞ்சுட்டு வர்றதுக்கு வண்டி வாடகையும் கூட கட்டுப்படி ஆகாது. அதாவது மனைவி தாய்க்கு அடுத்தபடியாக உங்களை கூப்பிட்டு உபசரித்து விருந்து கொடுத்து ஒரு கௌரிக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு தொழில் சமையல் தொழில். அந்த சமையல் தொழிலாக எல்லாமே இன்றைக்கி அவங்க வீட்லேயே அடுப்பத்தை வைக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு நிலையில் இருக்கும். வேறு தொழிலும் தெரியாது. வேறு தொழிலுக்கு முதலீடு போடுறதுக்கும் இது உகந்ததாக தெரியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சமையல் தொழில் செய்யக்கூடிய பெரிய பாத்திரங்கள் அது வைக்கிறதுக்கு வாடகை கட்டடத்தில் தான் இருக்குது. பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கிறதுக்கே வாடகை கொடுத்தா ஒரு கிச்சன் வச்சிருக்க வேண்டியது, சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சனை வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. வீடு சின்னதாக தான் இருக்கும். அவங்க வாடகை கேட்குறாங்கன்னு அது காலி பண்ணிவிட்டு வீட்லேயும் கூட வந்து வைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பல பேர் அந்த பாத்திரமெல்லாம் விற்றுட்டு அவங்க வாழ்வாதாரத்தை நகர்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மிக நொடிஞ்சு போனது. பார்த்திங்கன்னா இந்த சமையல் சார்ந்த மேடை கச்சேரி மேலதாளம் வாசிக்கிறவங்க புகைப்பட கலைஞர்கள் உட்பட இந்த திருமணம் மற்றும் நிகழ்ச்சியை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் சமையல் தொழிலாளிகளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பெரிய ஒரு அடியாக இந்த நேரம் அமைஞ்சிச்சுங்கய்யா. கொரோனாவை விட இந்த பொருளாதார சுமையை தாண்டி போகிறது தான் மிகப்பெரிய சவாலாகவும் பயமாகவும் இருக்குயா. இவர்கள் எல்லோரும் தான் பார்த்த வேலையும் அதனால் இழந்த பொருளாதாரத்தை சொல்லியிருந்தாங்க. அதை போல ஒரு சிக்கல் உங்களுக்கும் இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு புது வாழ்வுக்கு ஒன்று தயாராக இருக்கீங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலைக்கு நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம். அது 10 வருஷமும் ஆட்டோ டிரைவர் தான். எந்த ஒரு சேவிங்ஸும் கிடையாது. அன்றாடம் 1000 ரூபாய் சம்பாஷனா அது ஃபேமிலி வாய்ப்பு இருக்காது இல்லை. அன்னைக்கு சம்பாதிக்கிற அன்னைக்கு செலவு கரெக்டாக இருக்கும். சரி, இதுவே ஒரு லைஃப் நல்லா தான் போயின்னு இருந்தது.
திடீர்னு கொரோனா லாக்டவுன் அப்படி இப்படின்னதும் ஒன்றும் தெரில. ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரில. ஒரு மாதம் ரன் ஆன உடனே தான் அந்த கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்னடா இவ்வளோ 10 வருஷமாக நம்ம வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணிட்டோமோ, ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்காமல். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, பால் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும் குழந்தைங்களுக்கு. சரி நம்ம யோசிச்சு பார்த்தா வீட்டில் என் ஒய்ஃபே நல்லா சமைப்பாங்க, அட்லீஸ்ட் சாப்பாடு கிடையாது போட்டு பார்க்கலாம், அதுலேயாவது எதனா நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்காவது அதுக்காவது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணோம், மீன் குழம்பு சாப்பாடு ரூபாய் 60க்கு கிண்டி பிரிட்ஜி கீழே போடலாம் ஆரம்பித்து போட்டோம். இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் நான் ஆரம்பித்து ஒரு 20-25 நாள் தான் ஆகுது. நல்லா தான் போயின்னு இருக்குது, இது வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்குது. என் ஃபேமிலி ரன் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ ஆட்டோலாம் ஓட்ட சொல்லிட்டாங்களே கவர்மெண்ட்டு. சென்னையில் ஜனம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்டோ மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பயந்து போய் ஊர்லேயே இப்போ வந்து ஓரளவுக்கு அடங்கிட்டாங்க. ஸோ சென்னையில் ஜனமே இல்லாத போது ஆன் பண்ணி வச்சா குறைஞ்சது 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்தா தான் ஒரு சவாரியாக அடிக்கும். அந்த சவாரியை நான் தொட்டேன்னா அது சுற்றி அதுவும் போயிடும். நான் தொடுறதுக்குள்ளே வேறு யாருன்னா ஒருத்தவங்க எடுத்துருவாங்க. அது நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆமாம். ஸோ அதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே வேலைக்கு ஆகலை. சரி நம்ம வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டி ஆகணும், இப்படியே போயின்னு இருந்தால் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த சாப்பாட்டு பண்ணி வீட்டில் பண்ணி கொண்டு போய் விற்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்கான போதுமான பணமாக ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கா? இல்லை, என்னோட டெய்லி வாழ்க்கையை நான் ஓட்டினேன்னா மினிமம் ஒரு 500 1000 வைக்கணும். ஓகே. அந்த டெய்லி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உதவி செய்ய எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் 1000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோதான், அந்த 1000 நான் கடன் வாங்கி தான் பண்ணேன். நான் இந்த கொரோனாவில் கற்றுக்கிட்டது என்னென்னா, சேவிங்ஸ் இல்லாமல் லைஃப்பில் நம்ம வாழவே கூடாது. அப்படி வாழ்ந்தால் நம்மளோட முடிஞ்சினா நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காவது நம்ம ரொம்ப முடியலனாலும் டெய்லி ஏதாவது அவங்க பேரில் போட்டு வச்சா நாளைக்கு அவங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த கொரோனாவில் நான் கற்றுக்கிட்ட பாடம் இது ஒன்று தான். ஓகே. வேறு ஆக்சுவலி நான் வந்து கால் சென்டரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு மாதம் 12,000 ரூபா சம்பளம். வேலை வந்து வேண்டாம்ப்பா, ஃபஸ்ட்டு எனக்கு ஏப்ரல் மாதம் நின்றுன்னு சொல்லிட்டாங்க. எங்களால் தர முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன கால் சென்டர், அவுட் சோர்சிங் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன கால் சென்டர், அமௌண்ட் வந்து தரமாட்டேன், நின்றுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ ஏசிலே வேலை பார்த்துட்டு அப்படியே போகணுன்னு நினைக்கிற ஆள், கொஞ்சம் சோம்பேறி. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, வீட்டில் நின்றுட்டேன். அப்பாவுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு. அவருக்கும் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் லாக்டவுன் வீட்டில் இருந்தார். அவர் சுகர் பேஷண்ட்டு. வீட்டில் என்ன மாதிரி வந்து யாருமே அவசரப்படக்கூடாது, பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அம்மாவுக்கும் சுகர். ஸோ இவங்களுக்கும் வந்துருமோன்ற பயம். நம்ம வீடு ஓட்டி வீடு மட்டும்தான், நமக்கு எல்லாரும் வீட்டு மாதிரி நம்ம தனித்தனியாலாம் இருக்க முடியாது, ஒரே இது மட்டும் தான் இருக்க முடியும். அப்படின்ற போது ஆம்புலன்ஸ் வந்து அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க. கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வந்து கேட்டான், தண்ணி கேன் போடுறாப்புல. அவர்கிட்ட என் கூட கூப்பிட்டு போய் எனக்கு 200 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுத்தா போதும், நான் வரேன், தண்ணி கேன் போடுறேன். இங்கேருந்து 2 மாடி ஏறணும் சார். கஷ்டப்பட்டது கிடையாது, வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட செஞ்சதே கிடையாது. இங்கேருந்து 2 மாடி ஏறணும். கஷ்டப்பட்டேன், ஒரு 5 நாள் கஷ்டப்பட்டேன். அவன் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தெரியும். பார்க்கும்போது நம்ம கிட்ட வரும்போது மூக்க மூடுறது, இந்த தெருவில் வரவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. யோசிச்சுட்டே மைண்டில் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். என்னால் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணோம், கொஞ்சம் வெறி அதிகம் எனக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு மே மாதம் கரெக்டாக நான் வந்து காசிமேட்டில் மீன் கேட்டேன். மீன் கிடைக்கல. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து இது கிடைக்கும், கடல் மீன் கிடைக்கவே கிடைக்காது, ஏரி மீன் தான் கிடைக்கும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், வானகரத்தில் ஒரு பாக்ஸ் மீன் எடுத்தேன். 2500 ரூபா அந்த மீன் பாக்ஸ் எடுத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வந்து விற்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முதல் நாள் போகும்போது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஒரு தெரு போனால் கத்தணும் எப்படின்னு சொல்லிட்டு இப்படி பைக்லேயே வச்சு மீன் விற்பீங்களா? பைக்கில் எக்ஸல் வண்டி வச்சுருக்கோம், அதில் வந்து மீன் விற்றுட்டே இருந்தோம். சனிக்கிழமை முதல் நாள் மட்டும் நான் 5000 ரூபாய் சம்பாரித்தேன். 2500 ரூபா போக பேலன்ஸ் எடுக்கிற 2500 ரூபா நான் சம்பாரித்தேன். 2 நாள் 4000 ரூபா, மாதம் எனக்கு 16000 ரூபா நான் சம்பாரித்தேன். நான் எதையுமே முடக்கி நான் வீட்டில் உட்காரல, என் குடும்பத்தையும் எங்கள் அம்மா என்னை ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. ஓகே. நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்படின்னா மார்ச் கொரோனா ஆரம்பித்த பிறகும் எங்களுக்கு பாஸ் கொடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. அந்த 10 நாள் போயிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி இல்லை, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லும்போது எங்கள் சைட்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஐடி இன்ஜினியர்னால ஒரு மாதமாக அப்படியே போக போக இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் தெரியாது என் சேலரி கம்மியாச்சு அப்படின்றது. ஒரு மாதமாக படிப்படியாக சேலரி கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தோட சேலரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியும், நான் மே மாதத்துலேயே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றது. அது தெரியாமல் நான் 1 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கம்பெனிக்கு. என்னோட சேலரி வந்து 20 ஆச்சு, 16, 12 ஆச்சு. ஜூன் மாதம் வந்து மே மாதத்தோட சேலரி எனக்கு 2400 ரூபா வந்து என் அக்கௌண்ட்டில் விழுது. இத்தனை மாதம் ஏதோ என் கையில் இருந்த அமௌண்ட் வச்சு வீட்டில் அப்பா டிரைவர், ஆனாலும் அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து அவருக்கு சேலரி போட்டு விட்டாங்க. ஆனாலும் என்னோட சப்போர்ட் இல்லாமல் வீடை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அதனால் கையில் இருந்தது அப்படி இப்படின்னு பெரட்டி என்னோட சேலரி என்னவோ அதை குறைஞ்சதை காட்டிக்காமல் இப்போ வீட்டில் கொடுத்து சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை போயிட்டு எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவேன் அப்படின்றதுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாத நிலைமை. ஏன்னா ஒரு மாதம் ஸ்டார்டிங்கும் அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்குது, ஓகே அவன் சைட்லேருந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வேலையை நாங்கள் போன மாதமே எடுத்துட்டோம், இது வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, அதை 2400 போட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எங்கள் அம்மாவோட அண்ணன் எங்கள் மாமாக்கிட்டேயும் அமௌண்ட் வாங்கி அந்த மாதம் அப்பா கிட்டே, அப்பா இந்த மாதம் பாதி சேலரி தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோ பார்க்கும்போது அவருக்கே இந்த விஷயம் தெரியும், பாதி சேலரி தான் போட்டாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட்டாக ஃப்ரீலான்சிங்காக போயிட்டு ஒரு வீட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஏன்னா எங்கள் இபாஸ் எடுத்து வச்சுட்டோம், இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஒரு வீட்லேயும் போயிட்டு அவங்கவுங்க ஹார்ட்வேர்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவட செக் பண்ணி கொடுத்து அப்போயே அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் 18,000 ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன். அதில் சம்பாரித்து அந்த மாதத்தை ஓட்டிட்டேன். ஆனால் அதில் வருத்தமான விஷயம் நான் ஒரு வீட்டில் போய் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போதும் அவங்க யாராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், அணுகிற முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எதாக இருந்தாலும் லேப்டாப்ஸ் வெளியே தான் தந்துடுவாங்க, நான் வெளியே வச்சு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். ஒரு ஐடி இன்ஜினியராக ஒரு ஐடி கம்பெனியில் நான் எப்படி இருந்தேன், ஆனால் இப்போது இது செய்கிறேன் போது ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் வீடு சூழ்நிலை நம்ம எடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்களா ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் சர்வீஸிங்கு, அதில் உள்ள சின்ன சின்ன இஷ்யூஸை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. வீடு வீடாக போகிறீங்கன்னா எப்படி போவீங்க எனக்கு புரியல, என்ன வகையில் கான்ட்ராக்ட்? இது வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து அவங்களோட இஷ்யூஸை வந்து அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் அந்த கம்பெனியில் ஃப்ரீலான்சிங் பண்ண யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து இந்த வீட்டோட அட்ரஸும் அவங்க நம்பரு அதுக்கப்புறமா என்ன அமௌண்ட்டுன்றது சொல்லிடுவாங்க. நம்ம போயிட்டு அதை ஃப்ரீலான்சிங்கில் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் அந்த கம்பெனிக்கும் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கும் வராமல் இருக்கும். ஸோ ஒரு வீட்லேயும் போய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முடிச்சு எப்படின்னா திடீர்னு இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஆவடி வர மாதிரி இருக்கும், ஆவடியிலேருந்து அம்பத்தூர் போகிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து ஏசி ரூமில் வேலை செஞ்சவன் வெயிலில் இங்கங்கே சுற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது ஒரு ஐடி இன்ஜினியராக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்தாலும் சரி வீட்டோட சூழ்நிலை நான் பண்ணி தான் ஆகணும், நான் வெளியே வந்து தான் ஆகணுன்றதுனால அது எனக்கு இது தப்பாகவும் தெரியல, அது ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? என் பேர் திராவிட அரசன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேபிடோ பைக் டாக்ஸின்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த மார்ச் மாதம் அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் டாக்ஸி வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், ஸோ பைக் டாக்ஸி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்த ஜாப் எல்லாமே போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொரோனானோடனே நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் ஒரு 20 நாள் சும்மா தான் சார் இருந்தேன். சரி இதுக்கப்புறம் இப்படியே சும்மா இருந்தால் ஒன்றும் சரியப்பட்டு வராது, ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இந்த வேலைக்கு வந்து போனதே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து சென்ட்ரிங் வேலைக்கெலாம் நிறைய பேர் போவாங்க, அது வந்து ரெகுலராக அவங்க பண்ணுறது. இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து கம்பி வேலைன்னு சொல்லுவாங்க அதை. சரி அந்த வேலைக்கு வந்து போனால் ஒரு நாளைக்கு வந்து ஓட்டியோட வேலை பார்த்தா 900 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து இப்போ வந்து நான் நடுவில் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 1.5 மாதம் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். உச்சி வெயிலில் அந்த வேலை எனக்கு சுத்தமாக பழக்கமே கிடையாது, போனதும் கிடையாது. அந்த வேலை சுத்தமாக தெரியாது, அது எந்த கம்பி எடுக்கணும், எப்படி உடைக்கணும், அதை எப்படி பைண்ட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. போய் திட்டு வாங்கி ஏதோ ஒன்று சரி வீட்டுக்கு நம்ம காசு தரணும், இல்லை நம்ம கிரெடிட் கார்டு பில்லு நம்மளும் கட்டணும். ஆனால் எனக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய செலவுகள் இருந்தது. காசுன்றது வந்து தேவைப்பட்டதுனால சரி ஓகே அந்த வேலைக்கு போயிட்டு இப்போ ஒரு 2 மாதமாக அந்த வேலை தான் சார் பார்த்துட்ருக்கேன். ஓகே மேலே அவங்க நான் வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரவரியில் ஜாயின் பண்ணேன். ஃபெப்ரவரி லாஸ்ட்டுன்றதுனால சரி மார்ச்சோட பே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். மார்ச் பார்த்திங்கன்னா 21 வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க லாக்டவுன். சரி ஏப்ரலில் தானே பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஏப்ரலில் பே பண்ணல. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் லாக்டவுன் முடிஞ்சிரும், நாங்கள் அப்போ பே பண்ணிடுறோம், அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸ்கூலில் கூட ஒர்க் பண்ணிடலாம் சார், ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ப்ரெஷர் வேறு சார். வேலையிலேருந்து இதை பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், நைட்லாம் தூங்கவும் முடியாது, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட கோல்டும் எதுவுமே இல்லை. கடைசியாக என் மாமியார் கொடுத்த ஒரே ஒரு தாலி செயின் தான் இருந்தது, அதையும் வச்சுட்டு அந்த 3 மந்த்ஸ் சேல்ரி ரெண்ட்டு அது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் இருந்தது சார். அதில் வந்து ஒரு பிரியாணி கடை போட்டோம். ஏன் பிரியாணி கடைனா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் சார். சென்னையில் வந்து பிரியாணி கடை சாப்பிடாத கடையே இல்லை. சரி அப்போ ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட தேவை எல்லாருக்குமே இருந்தது சார். இந்த டைமில் எல்லாருக்கும் தேவை என்னென்னா இந்த கொரோனா டைம்லேயும் சாப்பாடு, இருக்க இடம், துணி. ஸோ அதனால நம்பிக்கையாக போடலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு 600 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் சார். ஜூன் 7ஆம் தேதி ஆரம்பித்தோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சார்.
எல்லா இடத்துலையும் அப்போல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ஷட் டவுன் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து வெளியே போய் நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் பிரியாணி கடை வச்சுருப்போம் சார், பார்க்கவே மாட்டாங்க. என்னடா யாரோ ஒருத்தங்க புதுசாக இருக்காங்களேன்னு பார்ப்பாங்க. வாங்க நான் வந்து வாங்குங்கனாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கொரோனா பயம் இருக்கும் சார். ஸோ நாங்கள் சொல்லுவோம், அண்ணா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா, அது கூட போதும்னா அதுக்கு கூட வர மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ்லாம் திறந்து இதானா 65, இது வந்து தவா சிக்கன், இது பிரியாணினா அந்த ஸ்மெல் பார்த்து டெம்ட் ஆகி சில பேர் சாப்பிடுவாங்க சார். அப்படி சாப்பிட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஸோ வந்து இந்த நாங்கள் ஒரு 2 மாசத்துல சார் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அவங்க போய் சொல்லி ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ போட்டுட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து 16 கிலோ போடுற அளவு வளர்ந்துருக்கோம் சார். அவங்க பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. இந்த ஊரடங்கு கரோனா காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத 2 விஷயம் வந்து உடையும் உணவும் அப்படின்னு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து இத்தனை வகை இட்லி வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் அதை போல் ஒரு குறுகிய அளவில் அதை பண்ணணுங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு தோணலை, அல்லது எதனால் தவிர்த்தீங்க அதை? சார் இப்போ கூட நிறையா கேட்கத்தான் செய்கிறாங்க. இது என்ன அப்படின்னம்னா, நம்ம பல வகையான சுவைகளில் தயாரிக்கணும் அப்படிங்கும்போது அதை தயாரித்து குறிப்பிட்ட நேரத்தில் அதைய பரிமாறிடணும், வச்சிருக்க முடியாது. இப்போ வெங்காயமோ இளநீர் இட்லி எல்லாம்னா அந்த மாவு சாதாரணமாக இருக்கிற மாவை விட 2 மடங்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா. அப்போ ஹோட்டல் மாதிரி வச்சு 2 3 வியாபாரம் பண்ணுற அளவுக்கெல்லாம் அந்த மாவு தாங்காது. இப்போ அதே திருமண நிகழ்ச்சின்னா 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் 10000 பேர் உட்காந்துருப்பாங்க. இளநீர் இட்லி தாங்காது, சாதா இட்லி தாங்கும்ல? தாங்கும் சார். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய அளவுலேயே செஞ்சுட்டு இருந்து ஒரு நிறையா பேரை வச்சு வேலைக்கு வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்து இப்போ சிறிய அளவில் அது செய்யும்போது எங்களுக்கு வர்ற கரண்ட் பில்லே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் நாங்கள் அதனால தான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக அந்த வேலையை பார்க்கறதுக்கு சரிதான். நம்ம ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 1000 இட்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ போய் நம்ம 100 இட்லி பண்ண வராது முதல்ல நமக்கு. அதை 50 இட்லி 100 இட்லின்லாம் செஞ்சு அது வியாபாரம் பண்ணி நாங்கள் இது வரைக்கும் கொடுத்து சேலரி கொடுத்து இருந்தவங்கள்ட்ட சேலரியை குறைக்கவோ இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்கள வச்சு வேலை வாங்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு இதாக இருக்குங்கய்யா. இப்போ 2 மாசத்துல இந்த இவ்வளோ விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க, 16 கிலோ பிரியாணி பண்ணுறதுன்னு வந்திருக்கீங்க. ஓகே, இது என்னவாக வளரும்னு உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கா? நான் எவ்வளோ பெருசாக வருவேன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இன்னைக்கு என்னோட தேவையை என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி என்னால் 2 பேரையும் பார்த்துக்க முடியுது. அண்ட் என் பொண்ணுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்துட்டு போக முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓ, நீங்கள் இந்த பிரியாணி தொழில் வந்து அடுத்த தலைமுறை வரையும் யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இந்த கொரோனா காலகட்டம்லாம் முடிஞ்சு உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களை மறுபடியும் டீச்சராக கூப்பிட்டா போக மாட்டேங்கிறீங்க. ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டீச்சருக்கு ஒரு சேலரி கொடுக்கல. ஏன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்கா 2 வயசில், அவளுக்கு ஒரு பால் பேக்கெட் வாங்கி தரதுக்காக எனக்கு ஒரு சேலரி வேணும் சார். எனக்கு அதுவே இல்லைன்றப்போ நான் எப்படி சார் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியும்? அதுதான். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சின்ன ஷாப் வச்சுருந்தேன். ரீசெண்டாக இந்த கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தேன். லேடிஸ் இன்வேர் மொத்தமே நான் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த மார்ச் 22 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இதோட வந்து எந்த கடையும் திறக்கக்கூடாதுன்னு. எனக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஒரு 50,000 ரூபாய் துணி அப்படியே நிற்கிது, ஸ்டாக் நிற்கிது. நான் என்னால் போய் திரும்பி ஒன்னார்பேட்டில் போய் என்னால் துணி எடுத்துகிட்டு திரும்பி கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஆட்டோ ஃபெசிலிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, என்னால் போக முடியாது. யோசித்தேன், நம்ம உட்காந்து யோசிச்சோன்னா எந்த இதுவும் தீர்வு கிடையாது. ஏன்னா கொரோனா வந்து என்னை பாதிச்சதுன்னா கட்டாயம் என் வாழ்வாதாரத்தை பாதிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்போயே உடனே யோசித்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஃபோன் அடித்தேன், எல்லோரும் வந்து துணி எடுத்துக்கோங்க, நீங்கள் எனக்கு 3 மாதம் லீவ் 4 மாதம் லீவ் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு இங்கேருந்து எனக்கு கடை வெக்கேட் பண்ண போகிறேன்னா எடுத்துக்கோங்கன்னு. உடனே எனக்கு ஒரு 2 நாளில் எனக்கு ஃபுல் துணியும் போயிடுச்சு. 50,000 துணியும் வெளியே கொடுத்தாச்சு. நான் இருந்த ஏரியாலே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் 3 மாதம் கொடுத்தாலும் சரி 5 மாதம் கொடுத்தாலும் சரி எனக்கு கொடுங்க, ஆனால் எனக்கு வெக்கேட் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை, அந்த முடிவை ஏன் வந்து உடனே எடுத்தீங்க? நம்ம 21 நாள் லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க. இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் சொன்னாங்க இது வந்து நீடிக்கலாம், அதனால நீ வந்து இதையே நம்ம ஏன்னா எப்பவுமே நான் வந்து யோசிப்பேன், நான் எப்பவுமே யோசிப்பேன், ஏதாவது கொஞ்சம் நான் ரொம்ப யோசித்தே இருப்பேன், ஏதாவது அடுத்து என்ன பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். உடனே முடிவெடுத்தேன், எல்லாத்தையும் டக்குன்னு இஷ்யூ பண்ணிவிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு நான் வந்து நான் காலி பண்ணுறேன் கடையை, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த மந்த் ரெண்ட்டை மட்டும் நான் கழிச்சிட்டு அட்வான்ஸ் வாங்கினேன். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா, என் பெரிய பையன், என் பெரியம்மா எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. எனக்கு என் சார்பாக ஒரு 7 பேருக்கு நான் சாப்பாடு போடணும். எல்லாருக்கும் நான் கொடுத்தனே தவிர யார்கிட்டையும் என்னால் பணம் கேட்க முடியாது. எல்லாருமே அந்த சுச்சுவேஷன் வந்து பணம் இருக்குமா இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா மாதம் எண்டு அது. அப்போ யோசிச்சேன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், இந்த மாதிரி வந்து கடைங்களுக்கு வந்து முறுக்கு பேக்கெட் கேட்குறாங்க, நான் வந்து நல்லா சமைப்பேன், நீ வந்து முறுக்கு நல்லா செய்வலையா, உன்னால் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் பண்ணுறேன். 1 கிலோ 2 கிலோ இல்லை சார், 15 கிலோ மாவு பிசையணும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான், வெளியே போக முடியாது. போட்டோம் 200 பேக்கெட், டெய்லி 1000 ரூபா நான் வீட்டில் சம்பாரிச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுருந்தோமோ அதே சாப்பாடு நான் போட முடிஞ்சிச்சு. போட்டேன். அப்படி போட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, லாஸ்ட்டு அந்த பேக்கரி எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க.
அந்த 1 மணிக்கு வரைக்கும் கூட கிடையாது, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுனால ஸ்டாப் பண்ணாங்க. யோசித்தேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, இந்த மாதிரி பால் வந்து ஏஜென்சி வருது, நீ வந்து வித்தனா நான் டெய்லி உட்காந்து 200 எடுக்கிறேன்க்கா, நீங்கள் எதனா பண்ண முடியுமாக்கான்னு. உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடித்தேன். அடித்து இதை என்ன பண்ணலாம், நான் ஏஜென்சியாகவே எடுக்கிறேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சுன்னு நான் வந்து வட்டிக்கு வாங்கி தான் சார் அந்த 1 லேக் டெபாசிட் பண்ணியிருக்கேன். யோசித்தேன். ஏன்னா இந்த இது கூட வந்து மூடுவாங்க. ஆனால் பால் வந்து யார் இறந்தாலும் யார் வாழ்ந்தாலும் அது மூட முடியாது. ஏன்னா அத்தியாவசிய பொருளில் வந்துருச்சு, மெடிக்கலும் அந்த பாலும். யோசித்தேன். சரி நம்ம இதுக்கு நம்ம கரெக்டான லைன் தான் இது, அதனால் அதை சூஸ் பண்ணணும்னு எடுத்தேன். அதை தம்பி சொன்னாங்க, என்னால் வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு என்னால் எடுத்துக்க முடியலன்னு. என் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலையில் 9 மணிக்கு அவன் போனானா நைட்டு 9 வரைக்கும் ஏசி ரூமில் சிஸ்டம் முன்னாடி உட்காந்த பையன் தான். இன்றைக்கி நான் வந்து இதுதான்ப்பா நம்ம வாழ்வாதாரம், நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம உழைச்சி தான் ஆகணும்னு உட்காந்து முறுக்கு புழிஞ்சான் சார் என் கூட அந்த பையன். இப்போயும் அந்த பால் பிஸ்னஸ்க்கு அவன் என்னை ஒரே ஒரு டார்கெட் தான் கேட்டான். அம்மா நான் வந்து அவனுக்கு வந்து 18,000 சேலரி, ஆனால் அவங்க சார் சொன்னது வந்து என்னால் அவ்வளோலாம் தர முடியாதுப்பா, வெறும் 3,000 தரேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த 3,000 நான் என்னால் உனக்கு 6,000 ரெடி பண்ணி தர முடியும். நீ அந்த 3,000 அவர்கிட்ட போய் பாதி நாள் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நீ நில்லு. அவன் அதுக்கு என்ன ஒரே வார்த்தை கேட்டான், அம்மா எனக்கு வந்து மொபைல் இஎம்ஐ மட்டும் நீ கொடுப்பியா மாதம் 3,000 நீ தருவியானா. நான் டெய்லி உனக்கு 100 தரேன், காலையிலே நீ பால் போடு. நான் பையனுங்களை வச்சுக்கல. நான் வந்து 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, நான் கூட ஸ்டார்டிங்கில் நினச்சேன் சார், ஐயோ இந்த பையன் எழுந்து பண்ணுவானான்னு நினச்சேன். ஆனால் நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா என் பையன் 3:45 எழுந்து எனக்கு முன்னாடி போயிடறான். இன்றைக்கி ஒரு 30 கடைக்கு அவன் போய் பால் போடுறான். அதே இஎம்ஐ நாங்கள் கொடுக்குறோம். 6,000 வாடகை நான் கட்டிட்டு தான் இருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்களை எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கேன். எல்லா இதுவுமே என்னால் இந்த இதில் பண்ணிட்டு தான் இருக்க முடியுது சார். அதனால நான் வந்து சோர்ந்தெல்லாம் போகல. ஓகே, இப்போ முறுக்கு புளிதீங்களா இல்லையா? கடையில் வந்துருச்சு இல்லை, அது நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. அது வந்து நாங்கள் வேற லெவலில் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது மிஷின் போட்டு கேட்கணும். மிஷின் போட்டு இன்னி கூட என் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ எப்பவுமே டயர்ட் ஆக மாட்டியாடி, ஏதாவது டக்கு டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கி பிஸ்னஸ் எப்படி நீ அப்படின்னு. இல்லை நம்ம வந்து பின்னாடி நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம தான் கஷ்டப்படணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல சார். உண்மையாக உழைச்சோம்னா கட்டாயம் அதுக்கான பலன் வந்து கட்டாயம் கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார். ஓகே, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? ஸோ நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். இன்னும் ரிசைன் பண்ணல, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். March 20th வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 21st லாக்டவுன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வீட்டிலேருந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நல்லாவே போச்சு சார். ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் இப்போ நாங்கள் ரெகுலர் காலேஜ்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் 9 o'clock கிளாஸ்னால் 8:50 எஞ்சா கூட போதும் சார், போய் எடுத்துடலாம். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. சேலரியும் போட்டாங்க ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. ஸோ ஃபுல் சேலரி, நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃபாக போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்னாச்சுன்னா சேலரி வரல. அடுத்த மாதத்து சேலரியோட 50%, 2 மாதத்துக்கு சேர்த்து 25% கூட இன்னி வரைக்கும் தெரியல. ஸோ ரொம்ப குறைவான சேலரி. எவ்வளோன்னா எனக்கு சேலரி 27,000 சார். வாடகை வந்து 5,800 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் 200. எனக்கு 3 கிரெடிட் கார்டு இருக்குது. 3த்துக்கும் மினிமம் டியூ மட்டும் தான் பே பண்ணிருக்கேன் 2 வருஷமாக. ஸோ இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட் சார். ஸோ அந்த 6,500 அவங்க போடுற சேலரியில் என்னால் வாடகை கூட கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி நீட்ஸ் இருக்குது, சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் சார் எனக்கு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ சரி பார்க்கலாம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காசு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு எங்ககிட்ட. ஸோ அப்போ என் ஒய்ஃபும் எனக்கு எப்போவுமே ஒரு வீட்டில் பணம் கம்மியாகுதுன்னா சண்டை அதிகமாயிரும் சார், இது உண்மை. ஸோ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை அதிகமாகிடுச்சு. அதிகம்னா ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்காமல் இருப்போம். ஸோ இதே நடந்ததில்ல. ப்ரெஷர் சார். அவள் கோபத்தை என் மேலே காட்டுவேன், என் கோபத்தை காட்ட ட்ரை பண்ணுவேன். காட்ட முடியாது சார், காட்ட ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா சார், 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்கா. நாங்கள் நிறைய பேசுவோம் சார். லவ் மேரேஜ்ன்றதால எல்லா முடிவும் சேர்ந்து தான் எடுப்போம் 2 பேருமே. இல்லை, இப்போ நீங்கள் வந்து அவர்களின் கணவர் தானே நீங்கள் அது வந்து முதல்ல தெரியும். எதுக்கு அது நீங்கள் உங்களை பேச அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, எனக்கு வந்து இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ வாடகை கொடுக்குறேன், இவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருந்துச்சு, இந்த 25% சம்பளமும் 50% சம்பளத்தில் கட்ட முடியாதுன்னு அந்த பட்ஜெட்டாக நம்ம ஒன்று வச்சுருப்போம் குடும்பம் வாழ்க்கை நடத்த. அந்த பட்ஜெட்டை திருப்பி இந்த குறைஞ்ச சம்பளத்துக்குள்ளே நடத்த முடியலேன்னு ஆகும் பொழுது தான் அது வேற ஒரு இடத்துக்கு இதை முடிவு பண்ணி கிளம்பி போகிறோம். அப்படி நீங்கள் ஒரு பட்ஜெட்டாக ஒன்று வச்சுருந்துருப்பீங்களா மாதம் மாதம் பண்ண வேண்டியதுன்னு? இப்போ நான் வந்து வீட்டு வாடகை கட்டுறேன், இஎம்ஐ கட்டுறேன், அது கட்ட முடியாது, தொடர்ந்து இந்த சம்பளத்தை வாங்கி அப்படி தான் நான் வேற ஒரு புதிய வேலை தேடினா நானும் மனைவி சேர்ந்து பிரியாணி கடை நடத்தணும்னு சொல்கிறாரு. அதை போல் நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, அந்த வேலைக்கு போகலை, இன்றைக்கி வேலை பார்க்கல. அப்போ இதை பண்ண வேண்டிய அடிப்படை பட்ஜெட்டில் எதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணீங்க அல்லது எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போது வாரத்துக்கு 2-3 நாள் மட்டன் இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் அதில் குறைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ரூமில் ஏசி இல்லாமல் இருந்து பழகிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தேவைகளெல்லாம் கொஞ்சம் சுருக்கி இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி பட்ஜெட்டுக்கும் வேறு யார் என்ன பண்ணீங்க? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ வந்து
எங்கே ஏதாச்சும் டேரக்டர் ஆஃபீஸ் போய் நாங்கள் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேரக்டர் ஆஃபீஸ் ஏறி இறங்கணும். நாங்கள் ஏறி இறங்கினா இப்போ வந்து நான் ஒரு 10 இல்லைனா ஒரு 5 டேரக்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா பெட்ரோல் ஏதோ என் ஃப்ரெண்டு ஷாம் அவன் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். சரி, ஏன்னா எனக்கு வந்து இப்போது எனக்கான வருமானம் கிடையாது. ஏதோ ஒரு படம் பண்ணால் தான் மாதம் ஏதாவது பேட்டா கூட அப்போ தான் வரும். இப்போ அவர் வந்து அந்த ஹார்ட்வேர் வேலையை பார்க்க போகும்போது உங்களுக்கு கூட டேரக்டர் ஆஃபீஸ் இறக்கி விட்டு அவர் ஹார்ட்வேர் வேலையை பார்க்க போயிடுவாரா? அவன் ஆஃபீஸ் போயிடுவான் சார். இல்லையே, அவர் சம்மந்தம் இல்லாமல் நான் ஆவடி போவேன், ஆவடியிலேருந்து கிளம்பி தாம்பரம் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் சார், அவன் போகும்போதே நான் சொல்லிவிடுவேன் காலையில் என்னை பிக்கப் பண்ணி என் ஆஃபீஸில் விட்டுட்டு போடான்னு சொல்லுவேன். ஓ, அதனால ஆவடியிலேருந்து அடையார் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் வீடு மயிலாப்பூர் சார். அவன் வீடு மயிலாப்பூர், நான் அண்ணா நகர். ஸோ என்னை இப்படி கூட்டிட்டு அவன் எப்படியும் ஆவடி போனோன்னா இப்படி தான். உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை பார்க்க வராது, உங்களுக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தன் எப்படியாவது வேலை பார்த்தா போதுன்னு இருக்கவனா இங்கே வந்து நீ பிக்கப் பண்ணிட்டு போனா அவன் வேலையை கெடுக்கிறது. நான் கிளம்பும் போதே அவன் லொகேஷன் கொடுத்துருவான் எங்கே போகிறான்ட்டு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வேலையை வாங்கிட்டு அங்கே அவனை பிக்கப் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதே வந்து அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான். அவர் லொகேஷனுக்கு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி வேலை பார்க்குறது. வேலையும் பார்க்கணும், ஃப்ரெண்டையும் பார்க்கணும் சார். இப்போ எங்களுக்குனா இப்போ டெய்லி இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெய்லி பேட்டா கொடுத்துருவாங்க. சரி, அன்னைக்கு வந்து காலையில் டெய்லி வருமானம் இருக்கிறது பிரச்சனையே இப்போ என் மண்டையிலேருந்து மறந்துருச்சு. எனக்கு ஒரே பிரச்சனைனா ஒருத்தன் வருமானமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் வருமானத்தை கெடுத்துருவா போல கறி. ஓ லொக்கேஷனை காலங்காலத்தில் முதல்ல ஷேர் பண்ணா அதை பொறுத்து தான் அவர் வந்து ஆர்டரே பிக்கப் பண்ணுவாராம். ஏன்னா ஃப்ரெண்ட் எங்கே போகணுமோ அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ணுவாராம். சார் ஆமாம் சார், அவன் மட்டும் வேலை செஞ்சால் போதும் சார், நானும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நோக்கம் வந்து அசிஸ்டன்ட் ஆகிறது என்ன ஆகுறது சார்? டேரக்டர் ஆகணும். ஓகே, டேரக்டர் ஆகிறதுக்கு என்ன வேணும் சார்? நல்ல அறிவு வேணும் சார். டேரக்டர் ஆருக்கு அறிவு வேணும். அந்த அறிவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வேணும் சார்? ப்ரொடியூசர் வேணும். எனக்கு தெரிஞ்சு அவனை பேச வேலை பார்க்க விட்டேன்னா 4 வருஷத்தில் பணம் சம்பாரிச்சு ஒரு ப்ரொடியூசரை நீ தேவையில்லாமல் வந்து பைக் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஐடியாவும் வச்சிருக்கான் சார். அந்த ஐடியாவும் இருக்குது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கும், அதுக்கு அவன் தான் ப்ரொடியூசர். அவன் தான் இருக்க முடியும், வேற யார் இருக்க முடியும்? அவன் தான் இருக்க முடியும், வேற யார் இருப்பா? வேற யார் என்ன செலவு குறைச்சிக்க? வணக்கம் சார், என்னோட நேம் வந்து ஆர் கலைச்செல்வன், ஆர்கே செல்வன் சொல்லுவாங்க. நான் எடிட்டரை வந்து 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாக்டவுன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டோட்டல் இன்கமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4000 தான் இருந்திருக்கும். அதனால் நான் ஸ்டார்டிங்கை வந்து ரூம் வேக்கேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பைக் எடுக்கிறதுல மோஸ்ட்லி ஏதாவது ஆஃபீஸை போய் ஏதாவது டேரக்டர் மீட் பண்ணணும், ஏதாவது மீட்டிங்னாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போகிறது. எங்கே இருக்கீங்க? ஸ்டூடியோவில் சார். ஓகே, ஒர்க் எதுவும் இல்லை, வேறு செஞ்ச ஸ்டுடியோ சும்மா தான் இருக்குது. ஒர்க் ஏதாவது சின்ன ஒர்க் ஏதாவது வருன்றதால ஸ்டுடியோவிலே ஸ்டே பண்ணிடுறோம். ஓகே, சரி. ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட் வருவாங்க படியான் பெரிய ஹோட்டலில் தான். இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு சில நாளில் போயிட்டு அம்மா உணவகத்திலே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இன்கம் இல்லை, இந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே போகவும் மனசும் இல்லை. எப்போ கொரோனா லாக்டவுன் முடியும், நம்ம ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ற இதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதர்வைஸ் வந்து செலவு ஃபுல்லாக எல்லாத்தையுமே, ஏன்னா இன்கம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். இன்கமே இல்லை, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எல்லா செலவையும் குறைச்சாச்சு. ஃபோன் பில்லே வந்து நெட் பேக் 500-700 போடுவோம். இப்போ வெறும் 2G கார்டு 140 இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுறதே 140 வித்தவுட் நெட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் பேசினா போதும், அவுட் கோயிங் இன்கமிங் வந்தால் போதும். நம்ம லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு. ஓகே, கீழே கொடுங்க சார். நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் சார். நான் எல்லாரும் போல் நானும் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டில் முட்டை எல்லாம் மூட் அவுட் ஆகிடும். நமக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது. குறைஞ்சபட்சம் முட்டையாவது இருக்கணும். முட்டை கம்பல்சரி இருக்கணும். அப்படி இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் நமக்கு சுத்தமாக சாப்பாடு இறங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் சாப்பிடும். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எது வாங்கினாலும் யோசிக்க வருதாகுது. இதில் இருந்த காசு நம்ம வேறு எதுக்காவது போடலாம், வேறு எதுக்காவது யூஸ் ஆகும், நாளைக்கு என்ன நடக்க போது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம சுத்தமாக சாப்பாடு அவாய்ட் பண்ணியாச்சு. ஜாலியாக இருந்தாலும் சரி, இல்லை மூட் அவுட் ஆனாலும் சரி, எங்களை மாதிரி பசங்களுக்கு பைக்கில் சுற்றுறது தான் ஒரு ரிலாக்ஸேஷனு. அது டோட்டலாக கட்டு. இப்போ எங்கே போனாலும் என்னோட வீடு கேகே நகர், என்னோடய ஃப்ரெண்டு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு நெசப்பாக்கம். நான் சும்மா எங்கள் பக்கத்தில் கூட நடந்து கூட போக மாட்டேன். இப்போ நான் அதுக்காக நடந்து தான் போகிறேன். எங்கேயாவது போகணுன்னா கூட நான் நடந்து தான் போகிறேன். இல்லை யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை. ஓகே, அந்த பொண்ணு எந்தெந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் குறைச்சிங்க இப்போ? சரி, எனக்கு இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா மெயின் வந்து பியூட்டி பார்லர் போவாங்க, பாடி மெயின்டெனன்ஸ். இது இருந்தால் தான் ஒரு ஹீரோயினாக சக்ஸஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பிளாக்காக ஒரு பாவாடை தவணியில் வந்தேன். அப்போ யாருமே என்னை ஏற்றுக்கல. எப்போ மாடர்னாக மாறி காஸ்டியூம்ஸ்லேருந்து பார்லர் போய் எல்லாம் மாற்றினோ அப்போ தான் இருந்துச்சு. ஒரு டைம் பார்லர் போனால் 5000 மினிமம் ஆகும். வீக்லி ட்வைஸ் போயே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம வீட்டிலையே என்ன தக்காளி என்ன மிச்சம் இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். என்னன்னா ஒரு வேலை பார்த்தீங்க, அதுலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறினீங்க. அந்த மாறின வேலை ரொம்ப சிறப்பாக நல்ல விதமாக இருக்குது, இன்னும் மேலும் வளரக்கூடும். இப்போ இந்த கொரோனா காலகட்டம் முடிந்து எல்லாம் பழைய நிலைக்கு உலகம் திரும்பும் போது இதில் எத்தனை பேர் உங்களுடைய பழைய வேலைக்கு திரும்பலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை வேண்டாம், இந்த புதிய வேலை ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதில் நான் வந்து தலை தோங்கி வந்துடுவேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க?
ஒய்ஃப் ஆமாம் கை தூக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, திரும்பி ஒரு தடவை பார்த்துக்கிறீங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஒரு தடவை மனைவி எடுத்த முடிவை. என்ன சார் பார்த்துட்டீங்களா? சார் ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் தெரியலன்னு தான் சொல்லணும். என்னன்னா எனக்கு நீங்கள் முடிவு எடுக்க மாட்டீங்கல்ல, அதான் பிரச்சனை இல்லை முடிவு சார். தாளை இல்லை இல்லை சார், நானே சொல்லிடுறேன். எனக்கு என் ப்ரொஃபஷனில் கண்டினியூ பண்ணணும்னா சார் ஆசை. என்னன்னா என் ஒய்ஃபுக்கு எமோஷ்னலாக ஒரு பாண்டிங் தேவைப்படுதுன்னும் போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என் ஒய்ஃப் கொடுப்பேன் சார். ஓகே கொடுங்க, ஃபைவ் கொடுங்க கேட்போம். சார் இப்பயே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் தான் சார் கடை போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்சல்ஸாக தான் சார் எடுத்துகிட்டு வருவோம். வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் கடை போட்டிருக்கோம். என் ஹஸ்பண்ட் போயிடுவாங்க. நான் தனியாக இருக்கும் போது சில பேர் கொஞ்சம் மிரட்டுவாங்க சார். அப்பயே எனக்கு அப்படியே நடு ரோட்லேயே கண்ணீர் வந்துடும். ஏன்னா நம்ம ஒருத்தர் 4 பேர் கஸ்டமர் நிற்கும் போது என்ன மிரட்டுவாங்க புரியல. என்ன இங்கே சப்போர்ட் பண்ணாமல் வெளியே இருந்து வர ஆளுக்கு நீ சேல் பண்ணி இது பண்ணிடுவியா, நாளைக்கு இங்கே தானே வரணும், அந்த ஏதாவது சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. புரியல. பிரியாணி வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்களா? அவங்க வரும்போது காலியா இருக்கும் சார் பிரியாணி. ஆனா அவங்க வந்து எங்க ஏரியால இருக்க ஒரு ஆளா இருப்பாங்க. முன்னாடி எங்ககிட்ட வாங்கிட்டு இருந்த ஆளா இருப்பாங்க. இப்போ அவங்க வரதுக்குள்ள காலியா இருக்கும். நாங்க சாரி அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா நீங்க இப்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை தொடரணும்னு நினைக்கிறீங்களா இதே தொழில? கண்டிப்பா சார். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. ஏன்னா இப்போ நான் தனியா இருக்கிறதுனால தான் சார் அது பண்றாங்க. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ற நம்பிக்கை சார் எனக்கு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கேட்டா ஹஸ்பண்ட் கூட இருக்காராம். எங்க இருக்காரு அவரு? அவர் கை தூக்கவே இல்லை சார். அதுதான் சார் இப்போ அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறேன்னா அவருக்கு பிஹெச்டி பண்ணணும் சார். ரொம்ப நாளாக ஆசை சார் அவருக்கு பிஹெச்டி பண்ண. பட் எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண முடியல. மினிமம் ஒரு 5 to 6 lakhs இருந்தால் தான் சார் பண்ண முடியும். எங்களுக்கு வர இன்கமில் எங்கள் வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் சொன்னாரே 3 credit cards வெறும் மினிமம் டியூ தான் சார் கட்டிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில நம்ம பிஹெச்டி பற்றி யோசிக்க கூட முடியாது. நான் அதுதான் சொல்கிறேன், என் கூட ஹெல்ப் பண்ணிட்டு வேணா ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணிக்கோப்பா. ஓகே கீழே சாப்பிட்டு கொடுங்க. எப்படியும் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சாலும் சரி ஆட்டோ இப்போதைக்கு ஓடாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஃபேமிலி ரன் பண்ணோன்னா எனக்கு இன்னமும் ஏற்கனவே பார்த்த பிஸ்னஸை விட இது நல்ல ஒரு பெஸ்ட்டாக தான் தெரியுது. இதையே இன்னும் நான் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டெவலப் பண்ணால் நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிறத விட நல்லா இருந்த முடியும் நம்புறீங்க நீங்கள்? ஆமாம் கன்ஃபார்மாக. அதாவது நாளுக்கு நாள் நம்ம நாடு மாறும்போது நம்மளும் மாறணும். அதுக்குண்டான மாற்றம் எனக்கு 10 வருஷமாக தெரியாத ஒரு மாற்றம் இந்த கொரோனா வந்து கற்றுக் கொடுத்துருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையை இப்போ நம்ம தீர்மானிச்சுக்கிறோம். இதை இன்னும் நம்ம பெஸ்ட்டாக எடுத்துன்னு போனால் நம்ம நல்லா இருப்போம். பாசிட்டிவ் எடுத்துக்கன்னு நினைக்கிறீங்க? கொரோனா வந்ததால நமக்கு இதை மாற்ற முடிச்சு இந்த இடத்துக்கு வந்து இந்த கொரோனா வரலன்னா நான் கண்டினியூவாக 10 வருஷம் ஆட்டோ டிரைவர். இப்போ இனிமேலும் அந்த 3 மாதமும் ஆட்டோ டிரைவராக தான் இருந்திருப்பேன். அன்றாட தேவைகள் 500 1000 சம்பாதிச்சு ஃபேமிலி ரன் பண்ணி போயிட்டுருப்பேன். இப்போ இதில் கஷ்டமும் பட்டு அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம சம்பாரித்து சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு முடிவு வந்தது எதனால இந்த கொரோனாவால் தான். ஓகே. வேற யார் மாற மாட்டேன்னு சொல்கிறாரு? இப்போ எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க சார் மீன் வாங்குறதுக்குன்னு. ஏன்னா பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வைப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நான் போனாலே தெருவில் வந்து லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டான தூக்கி வந்து நின்றுவாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அவங்களை விட முடியல. கொஞ்சம் இடம் பார்த்துட்டேன். இப்போ கடை போடுற இடமே இடம் பார்த்தாச்சு. சீரியஸாக இடம் பார்த்தாச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் ரொம்ப அமௌண்ட் வரதுனால 2 பேரும் சேர்த்து பண்ணலாம். ஸோ என்ன பார்த்து அவரும் கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அந்த இடத்துக்கு மட்டும். ஸோ அதனால் இப்போ அந்த கொரோனா முடிஞ்சது. ஏன்னா சண்டே ஃபுல்லாக லாக்டவுன். எவ்வளோ நாளாக மீன் விற்கிறீங்க? லாஸ்ட் 3 மந்த்தாக விற்கிறேன் சார் நான். ஒரு 3 மாசத்துல ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்து கடை பிடிச்சி இல்லை 25,000 ஷேர் பண்ணி. அதான் புரியுது. மொத்தத்தில் கிடைக்க 50,000 ரூபாயில. ஆமாம் சார். ஓகே. ஒரு 3 மாசத்துல தொழில் ரொம்ப சிறப்பாக நடந்ததுனால ஒரு கடை 50,000 ரூபாய் கொடுத்து வாடகை பிடிச்சா அந்த தொழிலை செஞ்சிடலாம் நினைக்கிறேன் சார். ஓகே சார். ஐடி இன்ஜினியர் தான் என்னோட பேஷனு. ஆனால் அந்த வேலையை நான் ரிட்டர்ன் விடுற மாதிரி இல்லை. கன்ஃபார்மாக திருப்பி போவேன். ஆனால் இந்த டைமில் இந்த வேலையில் இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத தெரிஞ்சிட்டப்போ இன்னொரு ஃப்ரெண்டு மன்சூர் இருக்கார். அவர் வந்து அவனோட ஐடியாவிலே பிஸ்னஸில் தான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த டைமில் உனக்கு இது ஹெல்ப் பண்ண வேலை இது நீ விட வேணாம், நீ உன்னோட வேலை செய். உனக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு இன்ஜினியரிங் பசங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஜூனியர்ஸுங்களை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதே மாதிரி இப்போ திருப்பி இதை எடுத்து போட்டு பண்ணலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம், இது ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணோம். நாங்கள் இவங்க 2 பேர் பார்த்துக்கலான்ற ஐடியாவில் இருக்காங்க. 2 பேர் பார்த்துக்கோங்க. இவரும் அவரும் சார். ஆக்சுவலாக நான் 5 வேளை சாப்பிடுவேன் சார். பழைய ஆஃபீஸில் பிடிச்ச ஒரு அந்த ஆஃபீஸை ரொம்ப பிடிக்குன்னா அதுக்கு ரீசனே அதான். 5 வேளை நான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து மார்னிங் வந்து ஏதாச்சும் டிஃபன் இருந்தால் சாப்பிட்டு இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன். போகிற வழியில் எப்படியாச்சும் ஒரு 20 ஜூஸ் எதாவது குடிச்சிருவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டர்ன் காசு வந்து மிச்சம் பண்ணும் சார். நான் போயிட்டு ஒரு தடவை சாப்பிட்றேன்னா அங்கே எனக்கு ஒரு 100 ரூபா நஷ்டம் ஆகுது. அதனால் மதியானத்தில் சாப்பிட மாட்டேன். நான் வந்து சாப்பிட்றதுக்கே மணி 6 ஈவினிங் 7 ஆயிரும். அதனால் அதோட நைட் ஆகுது 2 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு டேரக்டரை பார்க்க போகிறான். அங்கே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தெரியும் நான் சாப்பிடாம வருவேன்ட்டு. அதுக்காக அந்த ஃபுட்டு அவனும் சாப்பிட மாட்டான், வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவான். அதனால இவனுக்கு பார்த்துப்பாங்க. பார்த்தா ஒன்றும் அது உண்மை மாதிரி தெரியலையே.
ஓகே, இந்த சூழலுக்காக ஒப்புக்கொண்ட இந்த பணியை, இந்த வேலையவே தொடர்ந்து செய்வேன்னு யார் நினைக்கிறீங்க? சார் நான் வந்து இப்போ இந்த பால் பிஸ்னஸ் வந்து 30 கடைக்கு தான் சார் என்னுடைய பால் போகுது. நான் வந்து இந்த டைம் ஏன் அவ்வளோ கம்மியாக உங்களுக்கு ஷாப் போகுதுன்னா, நிறைய பேர் வந்து ஊருக்கு போனாங்க பார்த்தீங்களா, நிறைய டீ கடைங்க இன்னும் திறக்கல, ஜூஸ் கடைங்க திறக்கல, டீ கடை பெரும்பாலும் திறக்கல, நிறைய கடைங்க திறக்கல. சப்போஸ் இந்த கொரோனா பீரியட் மாறி எல்லா ஷாப்பும் திறந்துச்சுன்னா, என்னுடைய பால் ஏஜென்சி மூலயமா என்னால் 100 கடைக்கு சப்ளை பண்ண முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொரோனா காலம் முடியும் போது இது வியாபாரம் இன்னும் அதிகரிக்கும், அப்படிங்கும்போது இன்னும் செழிப்பாக தான் இருக்கும், அதனால மாற வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த வேலை போச்சு, செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் கெட்டு போச்சு அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் பிறர் எல்லோரும் செய்த உதவியில் வந்து முக்கியமான விஷயம் செஞ்ச வந்து நீங்கள் வந்து பேங்க்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ வாங்கியிருக்க கடன் கட்ட வேண்டிய மாதாந்திர தவணையை கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. அது எந்த வகையில் உதவியாக இருந்துச்சு? அப்படி கட்டாமல் தான் இருக்கீங்களா, இல்லை கட்ட சொல்லி வங்கிகள் வந்து கட்டாயப்படுத்துதா? சார் நான் பைக் எடுத்திருக்கேன் என் லோனில். இப்போ கூட என் ஃபோன் ஃப்ளைட் மோட் போட்டு வச்சுருக்கேன் ஷோவில் இருக்கும்போது. ஸோ இப்போ நான் ஃப்ளைட் மோட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கால் வந்துட்டுருக்கோம். ஸோ பேங்க்லேருந்து நீங்கள் எப்போ லோன் கட்டுவீங்க, இந்த 3 months 4 months நிகழ்ச்சிக்காக நீ ஃப்ளைட் மோட் போட்டு வைக்கல ஃபோனை, ஃப்ளைட் மோட்லாம் வச்சிருக்க நாள் பூரா? அப்படிலாம் இல்லை, ஆன் பண்ணுறேன், கொஞ்ச நேரத்தில் ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த பேங்க்லேருந்து கால் வரும்போதே நான் பார்த்துருவேன். ஸோ இவங்க தான் கால் பண்ணுறாங்க. நான் ஒரு வாட்டி அட்டன் பண்ணி அப்ளை பண்ணீங்களா மொரட்டோரியத்துக்கு? அட்டன் பண்ணி பேசின உடனே இல்லை நீங்கள் அப்ளை பேங்க்கு தகவல் எழுதி கொடுத்தீங்களா? நான் 3 மாதத்துக்கு கட்டலை என்னை நான் எழுதி கொடுத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கட்டியே ஆகணும், நீங்கள் கட்டலைன்னா எனக்கு தெரியாது, பைக்கை பிடிங்கிட்டு போயிடுவேன், நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க. வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டினா தான் நான் வீட்டிலேருந்து வெளியே போவேன், இல்லைனா அங்கேயே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அவர் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் கிளம்பிடுவியா? அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அவர் ஓகேன்றார் அதுக்கு? அவர் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஈவினிங் நான் எப்போ நான் ரிட்டன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பாரு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவர் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு, நான் வரலம்மா, நான் நாளைக்கு வரமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இவன் வீட்டில் தான் தூங்கிடுவேன். அதுக்கும் அவன் வீடு தானே, குறைஞ்சபட்சம் காலையில் ஒன்று பிக்கப் பண்ணுற வேலையாவது அவர் குறையும். ஆமாம், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்ல? சார் ஆக்சுவலாக எனக்கு இஎம்ஐ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து கட்ட வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே இஎம்ஐயோட ப்ராப்ளம் இல்லை, நம்ம கட்ட வேணாம்னு நினச்சேன். நான் ஒரு நாள் கட்டாமல் மிஸ் ஆனதுக்கு முன்னாடி எனக்கு இன்டிமேஷன் மெசேஜ் வரல. நான் 2ஆம் தேதி என்னோட இஎம்ஐ பில்லு சைக்கிள், 2ஆம் தேதி நான் கட்டல, எனக்கு 3ஆம் தேதி மெசேஜ் வருது, நீங்கள் 2ஆம் தேதி கட்டாததுக்கு ஃபைனும் சேர்த்து கட்டணும், அதுவும் 16th கட்டணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த இஎம்ஐயும் கட்டி, அந்த இஎம்ஐயோட ஃபைன் ஒரு 500, அந்த இஎம்ஐ பவுன்ஸ் ஆனதுக்கு பேங்க்லேருந்து ஒரு 300, அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 200, மொத்தம் சரி இது ஒரு 1000 கிட்ட இதுவே கட்டியிருப்பேன். ஓகே சார் என்னுடைய பையனுடைய மொபைல் வாங்கியிருந்தான். இஎம்ஐ வந்து 2 மாதம் மட்டும்தான் அவங்க வேணான்னு சொன்னாங்க. 3ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் பெனால்ட்டி போட்டு அவன் கட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், 2800 ரூபாய் கட்டணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இஎம்ஐ இந்த போன மாதத்துலேருந்து போட ஆரம்பித்தான். போட்டுட்டு அந்த 800 ரூபாய்க்கு வந்து எல்லாம் பேசி, ஏன்னா கவர்மெண்ட்டே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி அதுக்கு வந்து ஃபைன் போடுவீங்க 800 ரூபாய் அப்படின்னும் போது, இல்லை அது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஆனால் எங்களால் முடியாது, நாங்கள் வந்து அது போட்டு தான் ஆகணும், நீங்கள் வேணால் ஆஃபீஸில் பேசிக்கோங்க, மேனேஜரை பேசிக்கோங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்க யாருமே வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுறது கிடையாது. சார் எங்களுக்கு தெரியாது சார், அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க அப்படின்றாங்க. அதை வாங்க வர்றவர். ஆமாம், அப்படி பேசி தான் இப்போ 800 ரூபாய், 2800 ரூபாய், 800 ரூபாய் ஃபைன் போட்டு தான் இப்போ கட்டினான். ஓகே, இப்போ அவர்கள் வந்து தனக்கான தான் பார்த்த வேலைக்கு நிகரான ஒரு வேலை அல்லது அதே வேலை திரும்ப கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பரவாயில்ல அந்த காலம் வரட்டும் அப்படின்னு நினச்சி ஒரு புதிய வேலைக்குள்ளே போகிறீங்க, அந்த வேலையை கிளிக் ஆகி தொடரலாம்னு கூட நினைக்கிறீங்க. ஆனால் இந்த புதிய வேலைக்கு மாறுறீங்கல்ல பழைய வேலையிலிருந்து, அப்படி புதிய வேலைக்கு மாறும்போது உங்களுடன் இருந்த உங்களுடைய குடும்பத்தார், உங்களை உற்றார் என்னவாக அதை எடுத்துக்கிட்டாங்க? சார் ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டில் வேலை செய்து வந்து இந்த ரேப்பிடோ, அதனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது ரொம்பவே வீட்டில் வந்து இல்லை அதெல்லாம் உனக்கு தெரியாது, புது வேலை செட் ஆகாது, கம்ப்யூட்டர் வேலைக்கு போகும்போது. ஆமாம், ஏன்னா அது சுத்தமாக தெரியாது, அது ரொம்ப ஆபத்தான வேலையை செய்கிறேன் சார். அது வந்து காலில் ஆணி ஏறும், கையில் வந்து கம்பி கிழிச்சிரும், எதனா மேலே விழுந்துரும், அதெல்லாம் பார்த்து வேலை செய்யணும். அதனால் அது புது வேலை, அதனால் அது செட் ஆகாது, அதனால் போகாத, வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு அப்படின்னாங்க. அப்புறமா நான் தான் சரி இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப கம்பல் பண்ணி இல்லை நான் போகிறேன், நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் மாறி பாதுகாப்பான வேலை இல்லைன்னு நினச்சி போக வேண்டாம். ஆமாம், போக வேணாம். வேறு யார் சொன்னாங்க? சார் ஆக்சுவலாக அப்பா வந்து நான் எப்படி வேலை பார்த்த இடம் அதெல்லாம் பார்த்துருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும் நான் ஏசி ரூம்லேயே இருந்தவன். இப்போ வந்து தினமும் ஒரு 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணுறேன் போது அப்பா ஃபஸ்ட்டு சொன்னது என்ன, எனக்காக நான் யோசிக்க வேணாம், அவன் போகாமல் இருந்துட்டோம். அம்மாவுக்கு தெரியும், பட் ஆனால் அம்மா வந்து அப்பா கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இல்லை அவன் இதுலேயே தான் நான் கற்றுக்க முடியும் அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை சமாளிச்சோன்னா அம்மா தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் சப்போர்ட் தான். ஏன்னா எப்படியாவது வாழணுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அம்மா சைட்லேயே ரொம்ப சப்போர்ட்டு. பா இந்த மாதிரி இப்போ கடை போடு, ஏதாவது வரட்டும், அட்லீஸ்ட் நம்ம சாப்பாடு செலவாவது அதுலேயே அது அடங்கிரும். ஸோ கடை போடு, கடவுள் இருக்கிறாரு, அம்மா இருக்கிறேன், தைரியமாக போடு அப்படின்ட்டு அம்மா சைடில் சப்போர்ட்டு. ஒய்ஃப் வந்து நான் இருக்கிறேன், நான் சமையல் பண்ணி தரேன், எதுவுமே வித்துட்டு வா. சமைக்கிறதே உங்க மனைவி தான் சமைச்சு ஆமாம், கொடுக்குறாங்க. எங்கள் ஒய்ஃபு தான் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம வந்து வெறும் விற்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ அவங்களோட சமையல் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி நம்மளே சாப்பிட்றோமே, அட்லீஸ்ட் கஸ்டமர் சாப்பிட மாட்டாங்களா? நம்மளே சாப்பிட்டோமானா எனக்கு புரியல. இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் செய்வாங்க. தொடர்ச்சியா சாப்பிட்ற நமக்கே பிடிச்சிருக்குன்னா ஒரு நாள் சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல சொல்ல வரீங்க. பிடிக்கும், அதான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி யோசிச்சேன், இதெல்லாம் கம்பேர் பண்ணி சரி நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த போது நீங்க இந்த புதிய வேலையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் மொத்த குடும்பமும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆமாம், வேற வழி இல்லை அப்படின்னு எல்லாமே இதுவாகி போச்சு. சரி இப்போ நம்ம அன்றைய டெய்லி சாப்பிட்டாது ஆகணும்ல. சரி இப்போ உங்க மனைவி என்ன சொல்றாங்க? இப்போ எங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுப்பா, நீ ஏன் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுற, ஆட்டோலாம் இப்போதைக்கு ஓடாது, நான் இருக்கிற உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் டெய்லி சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்ன உனக்கு எத்தனை போய் விற்க தானே பண்ணணும், அதுலேயும் கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கூட மாட கூட வந்து நிற்கிறேன், நீ பண்ணு. ஓகே, அவர் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுங்க. சப்போர்ட்டும் இருக்குது சார், அப்போசிஷனும் இருக்குது. இல்லை அப்போசிஷன் நீங்கள், சப்போர்ட்டு மனைவி. இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா நான் பிரியாணி ரோட்டில் தான் சேல் பண்ணுறேன் சார். ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுதான் சார் எங்கள் பிஸ்னஸ் ஆக்சுவலாக. இது நான் அம்மா கிட்ட முன்னாடி சொல்லும் போது நான் ஒரு 3 kg பண்ணிட்டு இருந்தேன் சார். அம்மா கிட்ட சொல்லும் போது சரிப்பா பண்ணுப்பா. ஓ நீங்கள் அம்மாவை சொல்கிறீங்க? அம்மா கிட்ட நம்ம ஆரம்பிச்சிட்டு பிறகு தான் சொன்னேன் சார், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோமா, சேல் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேப்பா பண்ணு, நம்ம தேவைக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. இது என்னாச்சுன்னா சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு நிறைய கவர் பண்ணிட்டாங்க சார். வீடியோஸ் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், வைரல் ஆகிட்டு அதை எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தப்போ அவங்க எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாக தானே வைரல் ஆயிருக்கும். அது நான் சொல்கிறேன் பாருங்க சார், அது உங்களுக்கு நெகட்டிவாக அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு. இப்போது முகம் தெரியாதவங்க வந்து என்னை பாராட்டுறாங்க சார், நீங்கள் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க, படிச்சுட்டோம், நீங்கள் ரோட்டில் கடை போட்டு ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க, எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் என் அப்பா அம்மா கிட்ட சொந்தக்காரங்க இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே சார், கால் பண்ணிட்டு என்ன உன் பையன் ரோட்டில் நீ கடை போடுறானமே, என்ன ரோட்டுக்கு வந்துட்டாரா உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா 2 நாளுக்கு முன்னாடி தான் கால் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 16 கிலோ விற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அழுகுறாங்க? ரொம்ப அழுகுறாங்க. அம்மா இருமா 3 கிலோலேருந்து 16 கிலோவுக்கு வந்துட்டேம்மா. தம்பிடு நீ பண்ணுற வீடியோலாம் போட்டுறாத எடுத்துன்றாங்க. அம்மா நான் போடலம்மா, அவங்களே வந்து எடுத்து போடுறாங்க, நான் வேணான்னு சொல்ல முடியாது. இல்லைடா என்ன அசிங்கப்படுத்தாதடா, இந்த மாதிரி ரோட்டில் கடை போட்டு என்ன ஏன்டா அசிங்கப்படுத்துற அப்படின்னு என்னையால வச்சுட்டாங்க. அவங்கள எங்கள் அம்மால தான் அழுதுறேன் சார். அம்மால தான் நம்ம அழுதான் சார். அம்மா அழுதும் அழுது வந்துருச்சு. ஆமா சார், நீங்க சொல்லலையா அம்மா அந்த வீடியோ போட்டதுனால தான் 3 கிலோ 16 கிலோ ஆனிச்சு கன்வின்ஸ் பண்ண முடியல. உங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறாங்கடா, ரோட்ல கடை போட்டிருக்கியாடா, உன்னை இப்படியாடா வளர்த்தேன், எப்படியெல்லாம் படிக்க வச்சேன்டா, இதுக்காட படிக்க வச்சேன்றாங்க. அம்மா உனக்கு புரியலம்மா, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு, அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபை இப்போ இருக்கேன். இல்லை நீ அம்மாவுக்கு என்ன இதோட எளிதாக என்ன புரிய வச்சிருக்கோம்னா, அம்மா இத்தனை ஆண்டு காலம் படித்து ப்ரொஃபஸராக சம்பாதிச்ச பணத்தை 3 மாதம் பிரியாணி கடையில் சம்பாதிச்சிட்டேன். நான் சொன்னேன் சார், ஆக்சுவலாக நான் 25,000 27,000 சம்பளம் ஆகும்போது உனக்கு நான் காசு அனுப்ப முடியலம்மா, உன்னை நான் பார்த்துக்க முடியாது, வந்து இருங்க நான் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறேம்மா அம்மா வந்து ஒரு பால்வாடியில் டீச்சராக இருக்காங்க சார். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீ ரிசைன் பண்ணிட்டு வாம்மா, நான் தம்பியும் நான் என்னால் செட்டில் பண்ண முடியும், உங்களையும் நல்லா பத்திரமா பார்த்துக்க முடியும், இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு, என் கூட வந்து குழந்தையோடு இருங்கன்ற முடியாதுன்றாங்க. ஓகே, அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ தான் சார் வந்திருக்கு. என்னால் என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஷோவை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கூட எனக்கு தெரியாது சார். இதைத்தானே உங்கள் மனைவி முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க, இதைத்தான் கன்டினியூ பண்ணணும்னு. நீங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ண முடியலங்கிறீங்க. இல்லை புரியுது சார், ஒரு பேஷன் சார், 7 வருஷமாக வெரி சார் டீச்சிங்கில் சார். ஓகே சூப்பர். எப்படின்னா சார், அதுக்கு தானே மனைவி சொல்கிறாங்க மேற்படிப்பு படிக்கலாம், நீங்கள் பிரியாணி நான் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் மேற்படிப்பு படிங்க அப்படி தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். அது இப்போ அம்மாவுக்கு வந்து புரிய வச்சுட்டீங்களா? புரிய வைக்க முடியல சார் என்னால். இப்போ பேசுறீங்களா அம்மாவுக்கு? இல்லை வேணாம் சார், இருக்கட்டும் சார், நான் அப்புறம் பேசிக்கிறேன் சார். இல்லை எமோஷனல் ஆயிரும் சார். இப்போ அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா, அம்மா உங்க மகன் வந்து ரோட்டில் பிரியாணி கடை வச்சிருந்தேன்னு சொல்லி தானம்மா நீ வந்து வருத்தப்பட்ட, நான் மறுபடியும் ஒரு அரங்கத்தில் போய் மேடையில் உட்காந்ததுக்கு காரணமும் அதே பிரியாணி கடை தான்மா. கண்டிப்பாக புரிய வைப்பேன். 4 நாள் முழு ரோட்டில் இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அது எப்படின்னா சார், நம்ம சொல்றதை விட மற்றவங்க சொல்றது அதிகமாக கேட்பாங்க. ஓகே, முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. அம்மா அப்படி தான் சார். இப்போ ஆனால் புரிஞ்சுப்பாங்க சார். அப்போசிஷன்லாம் கிடையாது சார், பையன் கஷ்டப்படுறானே, வெயில நிக்கிறானே, கஷ்டப்படுறானோ அப்படின்னு, வேற ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு கஷ்டமா இல்லை? நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்றீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஆக்சுவலா நான் ரோட்ல நிக்கிற அந்த ஃபீலிங் எதுவுமே இல்லை சார். என்னால ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் சார். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்பயே சொல்லிட்டு போயிடுறாங்க சார். டீச்சிங்ல கூட இது கிடைக்காது சார். ஓகே சார், வேலை இல்லை எனக்கு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா பூண்டு விற்கிட்டம்மா கேட்டேன்.
அதுக்கு எங்கள் அம்மா ஏன்டா இந்த தொழிலாம் போகிற நைனா அப்படின்னாங்க. இல்லைம்மா நம்ம பிழைக்கணுமே, வாடகைலாம் கட்டணும், சாப்பாடுக்கெல்லாம் என்னம்மா என்ன பண்ணுறது. வேலை பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல அதை சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் லெதர் கம்பெனியில் லெதர் கம்பெனியில் ஓகே. அதில் மாதம் 5000 வாங்கிட்டு இருந்தேன். இந்த கொரோனா டைமில் இல்லை. ஸோ அதனால் பூண்டு விற்கலான்னு ஒரு ஐடியா, ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னு. எதனால அந்த விற்கிற பொருள் பூண்டுன்னு ஏன் முடிவு பண்ணீங்க? இல்லை பூண்டுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அவங்க அப்பா அதுல விற்கிறார். தொடர்புள்ள ஆள் இருந்தாங்க. ஆமாம், இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணுறா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைமுக்கு, எல்லாம் வாங்கிப்பாங்க அப்படின்னாங்க. இதுக்கு இன்னும் நுங்கம்பாக்கம் போயிட்டு சூளமேட்டுக்கு போயிட்டு வாங்கி காலைல விடங்காலத்தில் லோடில் ஏற்றின்னு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 4000 ரூபாய் பண்ணேன். அதுக்கான தேவையான பொருள், பெட்டி, அதுக்கான காஸ்டியூமில் லுங்கிலாம் வாங்கிக்கினேன் அந்த கதாபாத்திரமே மாறிக்கிறதுக்கோசரம். அப்போ தான் வாங்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் போனேன் சார், இந்த காஸ்டியூமில் போனேன் இதேமாரி எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி. அதனால் போனேன். போகும்போது என்ன அப்போ மேலே கீழே பார்த்தானுங்க, என்ன இவன் இப்படி இருக்கிறான், நல்லா டீசெண்டாக. ஒரு சார் வந்தார், நல்லா தான் பார்க்குற டீசெண்டாக அப்படின்னு. ஏன் இந்த தொழில்? இல்லை சார் எனக்கு இந்த கொரோனா டைமில் வேலை கிடையாது, அதனால் எப்படியா அப்படி. அப்போ வாங்கிக்கிறீங்களா? இல்லை வாணா சும்மா கேட்டு பண்ணலாம் வந்து அப்படின்ட்டேன். அப்போது நம்ம உடைய பார்த்து தான் கவனிக்கிறாங்கன்னு அதே கதாபாத்திரமாக மாற்றிட்டேன். ஒரு லுங்கி ஒன்று வாங்கிக்கினேன், எங்கள் அப்பா சட்டை எடுத்து போட்டுக்கினேன், அப்படியே ஒரு வாரத்துக்கு வியாபாரத்துக்கு போனேன். ஒரு வாரம் ரொம்ப அலைச்சல் பட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னேன், ரொம்ப கஷ்டமாகுதுடா வெயில் டைமில் என்னால் முடியல அப்படி. இல்லை மச்சான் நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னா. சரி நானும் பண்ணேன். அந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ நீ வந்து இப்போ தொடர்ந்து அடுத்து வந்து இந்த வேலையவே இந்த தொழிலையே தொடர்ந்து ஆமாம் சார், செய்யலைங்க. எனக்கு அந்த கம்பெனியில் ஒரே ப்ரெஷர். கஸ்டமர் வந்தால் இதே எடு அதே எடு, ஆனால் வாங்க மாட்டானுங்க. அதை நான் கம்பல் பண்ணால் தான் எனக்கு சேலரியே. இதெல்லாம் அப்படி கிடையாது. என் ஓன் பிஸ்னஸ் முன் பண்ண ஒரு 5000 ரூபாய் போட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கிலோவுக்கு 120 ரூபாய். எனக்கு 20 கிலோ விற்றா ஒரு நாளைக்கு எப்படியோ 1000 ரூபாய் எடுத்துருவேன் சார். பெட்ரோல்லாம் போக 200 போக கூட 800 ரூபாய் ஒரு நாளைக்கு கையில் நிற்கிது. மாதம் ஒரு 20000 ரூபாய் பூண்டு விற்று சமாளிச்சு ஆமாம் உங்களால். சார், ஆமாம் சார். முதல்ல எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க? 5 ரூபா வாங்கினேன் சார். ஓ முதல்ல 10000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதனால மாறினதுனால மாதம் 20000 ரூபாய் சாதாரணமாக எளிதாக சம்பாதிச்சிட முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே சார், நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லாக்டவுன் போட்டதுலேருந்து பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஈவெண்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வீட்டில் இருக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவிட் சர்வே இருக்குல்ல கார்பரேஷனில், ஸோ இதில் போனேன். இதில் போகும்போதே அவுட் சோர்ஸில் வீடு வீடாக போய் இருக்கா இந்த மாதிரி அந்த வேலையை பார்த்தீங்க? அந்த வேலை தான் பண்ணேன். ஓகே, அது ஒரு ஆளுக்கு எவ்வளோ பணம் தருவாங்க? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500. ஓகே. ஸோ இந்த மாதிரி போனேன். ஸ்டார்டிங் எத்தனை வீடு போகணும் நீங்கள்? ஒரு நாளைக்கு 300 வீடு பார்க்கணும். 300 வீடு பார்த்தா 500 ரூபா தருவாங்களா? ஆமாம். 300 பேஷண்ட்டா 300 வீடா? 300 வீடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் போகும்போதே வந்து யாருமே போகக்கூடாது. ஸோ இதனால் வந்து நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகும். ஓ ஓகே. அவங்க வந்து பாதுகாப்பு கருதி போகாதீங்க, வீடு போகாத சுத்தமாக ஸ்டாப் பண்ணாங்க. அதையும் மீறி போனேன். மீறி போயிட்டு என்னோட அம்மாவுக்கு பாசிட்டிவ் கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. அம்மாவுக்கா? ஆமாம். நீங்கள் தானே போனீங்க? நான் தான் போனேன். பட் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அந்த இது எதனால ரீசனில் இதுவாச்சுன்னு தெரியல. நீங்கள் அசெப்டபிலிட்டியாக இருந்திருக்க கூடும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம். அந்த டைம்லேயும் என்னால் வந்து வேலைக்கு போகாமல் இருக்க முடியல, போகக்கூடாது. ரிலேஷன்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி இந்த வேலையை விட்டு போகாத இதுக்கப்புறம். பட் அதையும் மீறி வீடெலாம் லாக் பண்ணாங்க. டோட்டலாக என்னால் வெளியவே வர முடியாது. பட் அந்த இதையும் நான் லாக்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு நான் அதுக்கப்புறமும் திரும்ப அந்த 14 டேஸும் நான் ஒர்க் போனேன். அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணல எதுக்குமே. என்னால் போய் தான் ஆகணும் சுச்சுவேஷனு. ஸோ போனேன். இப்போ வரைக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் பிரசன்னா, HR மற்றும் சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷனல். மற்றொரு நபர் அறியப்பட்ட ஒருத்தர் புகழேந்தி அவர்கள், எக்கனாமிஸ்ட். நேரடியாக சிறப்பு விருந்திட்டே போயிடலாம். சார், நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பொருளாதார தேக்கம் அல்லது பொருளாதாரம் இல்லாமல் போனது அப்படிங்கிறதான் இவர்கள் புதிய வேலைக்கு மாறியதுக்கு காரணம். இவர்கள் தனக்கான வேலையை காத்திருப்பதற்கும் காரணம். இந்த மாதிரி ஒரு சூழலை இதை எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல. இதை சமாளிப்பதற்கு என்ன யோசனை சொல்லணும், என்ன யோசனை சொல்லுவீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸாக பார்த்தோம்னா வேலை இழப்பா தற்காலிகமாக வேலை இல்லாமையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நம்ம எக்கானமி வந்து பேட் இல்லை, உங்களுக்கு வந்து எக்கானமி மோசமாக கிடையாது. எக்கானமி நல்லா இருக்குது, ஆனால் வேலை பார்க்க முடியாது. சில வேலைகள் தான் பார்க்க முடியும், பல வேலைகள் பார்க்க முடியாது. அதனால் வந்து வேலை இழப்பில் தற்காலிகமாக வேலை செய்ய முடியாமை, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வைவல், ரைட்டு. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலை பார்க்க முடியாது, அப்போ சர்வைவலுக்கு என்ன? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்பாயமும் செலவும் ஒரே மாதிரி இருக்கவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் பணம் வச்சுருந்தவங்க தன்னுடைய நிலைமையை வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கிறவங்க வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதுதான் பிரச்சனை நமக்கு. ரெண்டாவது வந்து நிறைய ஜாப்ஸ் ரீடிஃபைன் ஆயிடுச்சு உங்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பேரராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்வேன், கிச்சன்லேருந்து ஃபுட் எடுத்துக்கொண்டு டேபிளில் வைப்பேன். இதே ஜாப் ரீடிஃபைன் ஆகி அதே கிச்சனில் எடுத்து உங்கள் வீட்டு டோர் ஸ்டெப்பில் வைக்க வேண்டியதாக இருந்துருச்சு. ஸோ ஜாப்ஸ் ஆர் தேர், இஸ் ஓன்லி ரீடிஃபைன்ட். இது வந்து
சாப்பாடாக இருக்கலாம், வெஜிடபிளாக இருக்கலாம், கிராசரியாக இருக்கலாம், எனி ஐட்டம். இப்போ இந்த வேலை இருந்துச்சு, வேலை ரீடிஃபைன் ஆயிடுச்சு. சில வேலைகள் செய்ய முடியாது. அது வந்து அரசாங்கம் வந்து பல ஃபேக்ட்ரிகளுக்கு வந்து நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. ஹோட்டல்ஸ் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கவங்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறையா ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ராஃபிட் பண்ணி நிறையா ரிசர்வில் இருக்கிற ஹோட்டல் மாதிரிலாம் நிறையா கிடையாது உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பிரச்சனை. வேலை என்ன பண்ணுறது அவங்களுக்கு? சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆட்களை குறைக்கலாம், இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு வந்து சம்பளம் இல்லைப்பா நீ அப்புறம் வந்து ரிவைவ் ஆனதை வந்து சேர்ந்துக்குங்கிறது. இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாடல். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்னீங்க அவங்களாம் ரீடிஃபைன் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நான் ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேர்னால ரீடிஃபைன் பண்ணிக்க முடியும்? அதை விட அது பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு தான் வந்து பல வகையான பதில் இருக்குது. நான் என்ன சொன்னால் வந்து நீங்கள் மாதம் மாதம் ஒரு குடும்பத்துக்கு வந்து 7,000 ரூபா தேவை. ஒரு 4 பேர் குடும்பத்துக்கு சாப்பிட்டு வாடகை இல்லாமல் 7,000 ரூபா இருந்துச்சுன்னா 3 வேளை சாப்பிட்டு அந்த குடும்பத்தை ஓட்ட முடியும். அப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு 10 வருஷ பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் மெல்ல ஆரம்பிச்சது, ஏப்ரலில் பீக் ஆச்சு, ஏப்ரல், மே, ஜூன், 6 மாதம் வச்சுக்கோங்க சார், 9 மாதம் வச்சுக்கோம். ஸோ 65,000 ரூபா தான் ஒரு குடும்பத்துக்கு தேவை, ஜஸ்ட் டு சர்வைவ். எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு 65,000 ரூபா. கவர்மெண்ட் கேன் கிவ் திஸ் லோன் த்ரூ பேங்க்ஸ். கவர்மெண்ட் ஒன்லி கேன் சப்சிடைஸ் தம் இன்ட்ரெஸ்ட். அவர் சார் சொல்கிறது நல்ல யோசனையானதாக கூட அது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்க வேண்டிய வேலை. இப்போ இதை போல் பணி நிமித்தமாக மாறுறாங்கல்ல, இவர்கள் பூரா மாறி இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90% ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் ஒரு 50% வி ஒன்ட் கம் பேக்குங்கிறாங்க. இது நல்லா இருக்குது, இந்த புது வேலை அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் தான் அது. அதை நீங்கள் வந்து ஒரு ஆஸ் ஹெச்ஆர் பர்சனலாக ஒரு சோஷியல் ஒர்க்கராக என்னவா பார்க்குறீங்க அதை? ஸோ இதில் முக்கியமான அப்சர்வேஷன் ஒன்று என்னென்னா, இவங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாமல் இருக்கிறதுக்கும் வேலை அப்படிங்கிறது வெறும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. அதுக்கு வந்து நம்மளோட வேலையில் தராதரம் இருக்குது. எது உயர்ந்த வேலை, எது தாழ்ந்த வேலை. இவங்க அதை தான் மீறி வந்திருக்காங்க. ஸோ இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்ற எந்த வேலை வேணாலும் போவேன், எந்த வேலை வேணாலும் போக முடியும் அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இப்போ கூட இருக்குது, சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் எந்த வேலை நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தேன், இந்த வேலைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்த வேலை என்னோட கௌரவம் சார்ந்தது, இந்த வேலை வந்து என்னுடைய பேர் சார்ந்தது அப்படின்னு வரும்போது அதில் நிறைய தடங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து இந்தியாவுடைய பிரத்யேக பிரச்சனை. நமக்கு வந்து ஒரு படிப்புலேயும் தராதரம் இருக்குது. ஒரு பிஇ வேறு, ஒரு பிகாம் வேறு, ஒரு ஐடிஐ வேறு. அதே மாதிரி வேலையிலையும் ஒரு உடல் சார்ந்த எந்த உழைப்புக்குமே நமக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாது. அது வந்து அறிவு சார்ந்து சும்மா உட்காந்துருந்தா கூட, வீட்டில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா வேறு, நான் வந்து வெளியில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, வெயிலில் உட்காந்து வேலை பார்க்குறேன்னா அதுக்கு வேறையான ஒரு விஷயம் தான். ஸோ இது முக்கியமான பிரச்சனை. அது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் இன்னும் ரொம்ப சீரியஸாக தெரிகிறது வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர். நான் எந்த வேலைக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் இங்கே 2 பேரோட முக்கியமான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். யார் அதை தாண்டி வராங்களோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, யாரால் அதை தாண்டி வர முடியலையோ அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ ரீஸ்கில்லிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரோல் மாடல் இவங்கெல்லாம், அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுக்கான இது வந்து கொரோனா சமயத்தில் மாத்திரமே இல்லை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து தன்னுடைய முனைப்புனாலையும் தன்னுடைய அறிவுனாலையும் ஜெயிச்சிட்டா அவங்கள மாதிரி எல்லாராலையும் பின்பற்றவே முடியாது. என்ன முனைப்பாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு சோஷியல் இது இருக்கணும். எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஆண்டர்பிரினரையும் உருவாக்க முடியும். பிரசன்னா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு தனி தொழில் தொடங்கி வெற்றி பெறுவது என்பது இந்த கொரோனா காலத்தினால அவர்கள் மாறலை, இது ஒரு காரணம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே அடிப்படையாக அதற்கான அர்ஜி இருந்ததுனால தான் செய்ய முடியுது. இன்னும் அந்த தனி மனிதன் மட்டும் முடிவு பண்ண போகிறதில்ல, அவனுடைய குடும்பம், சுற்றத்தார், சூழல் எல்லாம் சேர்ந்து உதவி செய்யும் பொழுது தான் ஒரு தொழில் முனைவோர் உருவாகிறாரு அப்படி சொல்லி. அப்படி நீங்கள் ஒரு பிரமாதமான ஆளாக உருவாகினதாக தான் நான் நம்புகிறேன் இல்லையா? தம்பி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஒரு கடத்தில் முடிவு பண்ணி என் வீட்டு பக்கத்தில் வந்து மீன் கிடைக்க மாட்டேங்குது, நான் ஏன் அந்த மீனை கொண்டு வந்து இவங்களுக்கு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணால் முதல் நாளே 2,000 ரூபா சம்பாதிக்க முடியும் போது அதன் மேலே அவனுக்கு அந்த ருசி வருது. இவர்களை போல பார்த்து அட பரவாயில்லையே நம்ம கூட அப்படி ஒன்று முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களில் எத்தனை பேருக்கு தோணுது? ஆக்சுவலாக இதுக்கு உடன்படல. என்னென்னா இப்போது அவங்களால மாற முடிஞ்சது. என்னோட கருத்தும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களோட சைடில் சேர்ந்துருப்பேன். ஏன் அப்படின்னா நான் பார்த்த வேலைகளில் நிறைய வேலைகள், நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கேன், நிறைய வேலைகள். எனக்கு எதுலேயுமே அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இந்த வேலையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, அடுத்தடுத்து என்னென்ற தேடல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்து அதை சார்ந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கேமரா வாங்குகிறேன், ஒரு சிஸ்டம் வாங்குகிறேன், ஒரு லைட்டிங் வாங்குகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சடனாக இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என்னால் இன்னொரு இடத்துக்கு போக முடியல.
ஸோ அது வந்து ஒரு பெரிய நெருடலை கொடுக்குது எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லுவதை பார்க்கும் பொழுது வந்து என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா, இங்கே கிளியராக இரு வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு தான். இது மாறப்போகிறதே இல்லை, அதுவும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் உலகம் சக்ஸஸ்ஃபுல்லாக யாரை பார்க்குது அப்படின்னா, காத்திருந்து அந்த வெற்றியை அடைஞ்சால் இவர்களை பார்க்கும். ஆனால் இன்றைக்கே அது வெற்றிகரமான ஆட்களாக சொல்லுவது யாரை சொல்லும்னா இவர்களை தான் சொல்லும் இல்லையா? இன்றைக்கி என்ன சர்வைவல், பணம், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நான் நடத்தணும், அதுக்கு பரவாயில்ல, நான் எந்த தவறு செய்யலை இல்லையா? நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கால விட்டுருவோம், பெரும் தொழில் செய்கிற ஆட்கள் கீழே இறங்கி வர முடியாதுங்கிறது விட்டுருவோம், சரிதான். ஆனால் நார்மலாக உள்ள வேலை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாதம் 20,000 சம்பாரிச்சேன். அந்த 20,000 ரூபாயை ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக இன்னொரு இடத்துல நான் சம்பாரிச்ச முடியும் அப்படின்னா மாறி மிகப்பெரிய வெற்றிகரமாக இருப்பவர்கள் தான் அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் ஒன்று உண்டு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கையிரும்பர் வள்ளுவர். என்னென்னா அதனால தான் அவர் காலத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லை. பருவம், மழை பருவம், வெயில் பருவம், ஒரு காலகட்டம் மாறும், ஏதோ ஒரு திடீர் சிக்கல் ஏற்படும். அந்த பருவத்தோடு ஒட்டி இருந்துட்டேன்னா பணம் இருக்கு இல்லையா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை, பணத்தை தீராமை யாருக்கும் கையிறான். உன் காலோட சேர்த்து கட்டி போடும் பணத்தை. எது? பருவத்தோட ஒட்டி ஒழுகுனேன்னா. இது பருவம், இது சிக்கல், இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மாறுற ஒருத்தனை ஒட்டி பணம் போகவே போகாது, அது காலோட கட்டி போட்டு கொடுத்து அப்படி ஒரு பணமாக தான் இவர்கள வந்து சேர்ந்துருக்கு. அந்த பணம் காத்திருந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடட்டும். அல்டிமேட் அதானே. நான் கொஞ்சம் காத்திருக்கேன், பரவாயில்ல. நான் ஒரு நாளைக்கு நான் 1000 இட்லி சுடுறேன், நான் எப்படி போய் 15 இட்லி சுற்றி ரோட்டில் விற்பேன்? அங்கேருந்து ஆரம்பிக்க முடியாது மறுபடியும். நான் மறுபடியும் 1000 இட்லி அவிக்கிற காலம் வரட்டும், அன்னைக்கு நான் அவிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரிதான், அது காத்திருக்க வேண்டியதான். அந்த காலம் வரத்தானே போகுது. அவ்வளோ பேர் அதான் விரும்புகிறோம். அந்த இடத்த நோக்கி அவர்கள் முதலடி எடுத்து வைக்கிறாங்க. நான் பரவாயில்லப்பா, தாண்டிக்கிறப்பா, லாங் ஜம்பா, ஒவ்வொரு அடியாக போக தயாராக இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரு கனமும் நிறைவேறட்டும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.